إنا أنذرناكم عذابا قريبا يوم ينظر المرء ما قدمت يداه ويقول الكافر يا ليتني. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் உள்ள ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி ஏன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய தௌஹீத் ஜமாஅத்தினுடைய மாநில தலைவர் அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொன்னார்கள். பல்வேறு சமூக மக்கள் வாழுகிற நம்முடைய பிரதேசத்திலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரோடொருவர் நெருங்கி பழகி சகோதர வாஞ்சையுடன் நாம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிற நிகழ்ச்சி தான். இருந்தாலும் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். உலகத்தில் உள்ள பல்வேறு மார்க்கங்கள் இருந்தாலும் அந்த மார்க்கங்களுக்கு மத்தியில் பெரிய வேறுபாடு எங்க வருதுன்னு சொன்னா கடவுள் நம்பிக்கை விஷயத்தில் தான் வருகிறது. சிலர் கடவுளே இல்லை என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் நிச்சயமாக கடவுள் இருக்க வேண்டும், கடவுள் இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாது, உருவாகி இருக்க முடியாது, நாம் படைக்கப்பட்டிருக்க முடியாது என்று பெரும்பாலான மக்கள் நம்புகிறார்கள். இப்படி நம்பக்கூடிய மக்களில கடவுள் இருப்பதாக நம்பக்கூடியவர்கள் தான் மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த கடவுளை நம்புகிற விஷயத்தில் இந்து மதத்திற்கு என்று ஒரு தனியான ஒரு பார்வை இருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு என்று அவங்களுக்கு என்று கடவுள்னா என்னங்கிறதுக்கு ஒரு பார்வை வைத்திருக்கிறார்கள். புத்த மதத்திற்கு என்று அவர்களுக்கு என்று ஒரு பார்வை இருக்கிறது. இன்னும் உலகத்தில் என்னென்ன மதங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கின்றனவோ அந்த மதங்களுக்கெல்லாம் கடவுள்னா இதுதான், இப்படித்தான் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கடவுளை புரிந்து வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம் மதம், இஸ்லாமிய மார்க்கமும் கடவுளை பற்றி வித்தியாசமாகத்தான் சொல்கிறது. இந்து மதம் சொல்ற மாதிரியோ, கிறிஸ்தவ மதம் சொல்ற மாதிரியோ, வேற மதங்கள் சொல்ற மாதிரியோ இஸ்லாமிய மார்க்கம் கடவுளை பற்றி சொல்லல. இந்த கடவுள் விஷயத்தில் ஒவ்வொரு மதமும் இன்னொரு மதத்தோட வேறுபட்டு தான் இருக்கிறது. எல்லாம் ஒரே மாதிரியாச்சுன்னா ஒரு மதம் ஆயிரும், வேறுபட்டு தான் இருக்கிறது. அந்த வேறுபாடு என்னங்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல. இஸ்லாம் கடவுளை பற்றி என்ன சொல்கிறது, மற்றவங்க நம்பிக்கையை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இஸ்லாம் கடவுள் என்றால் என்ன, கடவுளை நாம் எப்படி நம்ப வேண்டும் என்ற செய்தியை இஸ்லாம் எப்படி வைக்கிறது என்பதைத்தான் என்னுடைய அறிமுக உரையில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இஸ்லாம் முதல்ல உலகத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, இந்த அகில உலகத்தையும் படைத்து காத்து பரிபாலித்து நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் ஒரே ஒரு கடவுள் தான். இஸ்லாம் உலகத்துக்கு வைக்கிற முதல் செய்தி என்னன்னு கேட்டா, கடவுளை நீங்கள் நம்பும் பொழுது ஒரு கடவுள் என்று நம்புங்கள். 2 கடவுள், 3 கடவுள், 30 கடவுள் என்றெல்லாம் நீங்கள் கடவுளை அதிகம் என்று நீங்கள் நம்பாதீர்கள். ஏன்னா கடவுளுக்கும் மனிதனுக்கும் வேறுபாடு இருக்கிறது. மனிதன் பலவீனனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவனால் ஏராளமான பணிகளை அவனுக்கு செய்ய முடியாது. அதனால ஒரு நிர்வாகம் பண்றான், தலைவர், அப்புறம் செயலாளர், அப்புறம் பொருளாளர், அப்புறம் மாவட்டம், ஒரு வட்டம்னு சொல்லி இப்படி எல்லாம் ஒரு பெல்ட்டை வச்சுதான் மனிதனுக்கு செயல்பட முடியும். கடவுள்ங்கிறவர் சூப்பர் பவர், அவருக்கு எல்லாமே முடியும். யாருடைய தயவும் துணையும் இல்லாமல் அவர் தானே நிர்வகித்துக் கொள்ளக்கூடியவர் அப்படின்னு நம்பணும்னு சொன்னா ஒருவர் போதும். ஒரே ஒரு கடவுள் தான் நாம் வாழுகிற இந்த பூமியை படைத்தார். ஒரு பூமி தான் இருக்கிறது. பூமி ஒன்றுதான் இருக்கும் பொழுது இந்த பூமியை ஒரே ஒருத்தர் தான் படைச்சிருப்பார், அவர் தான் கடவுள். நம்ம இந்த சூரியன், நமக்கு பயன்படக்கூடிய சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, சுக்கிரன், செவ்வாய், வியாழன் என்று கோள்கள் இருக்கின்றன, இந்த விண்மீன்கள் இருக்கின்றன, ஆகாயம் எல்லாமே இந்த ஒருவன் தான் படைத்திருக்கிறான். அதே மாதிரி இந்த உலகத்தில் வாழுகிற அத்தனை கோடி மக்களையும் அந்த ஒரு கடவுள் தான் படைச்சிருக்கிறாரு. முஸ்லீமை படைச்சது வேற கடவுள், இந்துவை படைச்சது அது வேற கடவுள், கிறிஸ்துவரை படைச்சது வேற கடவுள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். எல்லா மனிதர்களையும் படைத்தது ஒரே ஒரு கடவுள் தான் படைத்திருக்கிறார். ஒரு கடவுளுக்கு மேல அதிகமான கடவுள் என்று நீங்கள் நம்பாதீர்கள் என்று இஸ்லாம் உலகத்துக்கு அந்த செய்தியை வைக்கிறது. நீங்க கடவுளை நம்புறீங்க,
அப்படி நம்பக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு கடவுள், நம்ம கடவுளுக்கு எல்லாம் முடியும், அவரே எல்லா காரியத்தையும் பார்த்துருவாரு, அவருக்கு முடியாது ஒண்ணுமே இல்ல, லட்சக்கணக்கான பேர் ஒரு நேரத்தில் பிரார்த்தனை செய்தாலும் அத்தனையும் கேட்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஆற்றல் இருக்கிறது, அப்படிலாம் இருந்தா தான் அவர் கடவுளா இருக்க முடியும், எனக்கு உள்ள ஆற்றல் தான் அவருக்கு இருக்குன்னு அவர் கடவுளா இருக்க தேவையில்லை, கடவுள் ஒருத்தர் தேவையில்லாம போயிடும் என்ற ஒரு செய்தியை உலகத்திற்கு இஸ்லாம் வைக்கிறது. அதுபோக ஒரு கடவுள் தான் உலகத்துக்கு இருக்க வேண்டும், இருக்க முடியும் என்பதற்கு நியாயமான சில காரணங்களையும் இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லுது. ஏன் ஒரு கடவுள் இருக்கணும்னு கேட்டா, நீங்கள் வசிக்கிற இந்த பூமியை பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற கோள்களை எல்லாம் பாருங்கள், அவற்றுடைய இயக்கங்களை எல்லாம் பாருங்கள், அது எல்லாமே சீராக செவ்வையாக நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். சீராட்டம் இயங்கிட்டு இருக்கு, தாறுமாறாக எந்த ஒரு கோளும் எந்த ஒரு இயக்கமும் இந்த உலகத்தில் நடைபெறவே இல்லை. எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி திட்டமிட்டவாறு தான் எல்லா காரியங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்படி திட்டமிட்டவாறு இயங்குதுன்னு சொன்னா, அப்படி இயக்கக்கூடிய ஒருத்தன் இருந்துதான் இயக்க வேண்டும். அது தன் இஷ்டத்துக்கு நடக்குதுன்னு சொன்னா, சூரியன் சந்திரன்ல இடிச்சிக்கணும், அப்புறம் சந்திரன் போய் செவ்வாயில இடிக்கும், செவ்வாய் போய் புதன்ல போய் இடிக்கும், கடைசியில உலகமே ஒண்ணும் இல்லாம சுக்குநூறா செதறி சின்ன விண்ணமா போயிடும். இன்னைக்கு உலகம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது நீங்க நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழுகிற இந்த உலகத்துல என்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படும், என்னைக்கு சந்திர கிரகணம் ஏற்படும், எந்தெந்த ஊர்ல சந்திர கிரகணம் தெரியும், எவ்வளவு நேரத்துக்கு தெரியும், குன்னூர்ல எத்தனை மணிக்கு இந்த தேதியில சூரியன் மறையும், ஒரு 2050 இதே தேதியில எத்தனை மணிக்கு சூரியன் மறையும், 3000 எத்தனை மணிக்கு மறையும் என்று இன்னைக்கு கணக்கு போட்டு சொல்ல முடியும். அதே மாதிரிதான் புதன்கிற ஒரு கிரகம் சூரியனுக்கும் பூமிக்கும் குறுக்க ஓடினதை நம்ம எல்லாம் பார்த்தோம். அதை முன்னாடியே சொன்னார்கள் விஞ்ஞானிகள், இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் புதன்கிற கோள் சூரியனை கடந்து செல்லுது, அது நம்ம பார்க்கலாம் என்று சொன்னார்கள். நேரடி கண்ணால பார்க்காவிட்டாலும் அந்த பிம்பத்தை விழ வைத்து எல்லாருமே பார்த்தோம், தொலைக்காட்சி வழியாக பார்த்தோம். இதெல்லாம் ஏன் எப்படி சொல்ல முடியுது மனுஷனுக்கு? இத்தனை மணிக்கு அந்த புதன் வருது, இவ்வளவு நேரத்தில் கடந்து செல்லும், இத்தனை மணிக்கு இந்த ஊர்ல சூரியன் மறையுது, இத்தனை மணிக்கு கிரகணம் ஏற்படுது என்பதையெல்லாம் மனிதன் எப்படி சொல்றான்? அது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு சுழற்சி இருக்கனால சொல்றான். அதனுடைய வேகத்துக்கு ஒரு கணக்கு இருக்கிறது, கணக்கை தாண்டி எதுவுமே இயங்குறது இல்லை. அஷ்ஷம்ஸு வல் கமர் பி ஹுஸ்பான், குர்ஆன் சொல்கிறது சூரியன் சந்திரன் எல்லாமே ஒரு கணக்கோடு தான் இயங்கிக் கொண்டிருக்கிற, கணக்கு இல்லாம இயங்குற. அப்ப கணக்கோட இயங்குறதுனாலதான் இந்த வேகத்தில் இப்படி போய் கொண்டிருந்தால் இத்தனை மணிக்கு தான் இந்த சூரியன் மறையும், இந்த வேகத்தில் இப்படி போய் கொண்டிருந்தால் இந்த நாள்ல தான் கிரகணம் ஏற்படும், அது இந்த டைரக்ஷன்ல இருக்கிறதுனால இன்னென்ன ஊருக்கு தான் தெரியும் என்பதையெல்லாம் மனிதன் என்ன செய்யறான்? கண்டுபிடிச்சு சொல்றான்னு சொன்னா எல்லாமே ஒரு கணக்கு இருக்குங்க. கணக்கோட இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தர் வண்டி ஓட்டுறாரு, ஒரு பஸ் பேருந்து ஒரு கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு, 60 மைல் வேகத்திலே பிறந்து வைங்க, மணிக்கு 60ங்கிற வேகத்துல போறாரு, கூடல குறையல, 60ல தான் முள்ளு நிக்குது. அந்த மாதிரி சாலைகளும் கரெக்டா இருக்கிறது. 60ல போனார்னு சொன்னா நம்ம சொல்ல முடியும் ஒரு 300 மைல் தூரத்தை இவர் 5 மணி நேரத்தில் அடைஞ்சிருவார்னு சொல்ல முடியும். எதனால நமக்கு சொல்ல முடியுது? மணி 60 போறாரு, 61லயும் போக மாட்டேங்கிறாரு, 59லயும் போக மாட்டேங்கிறாருல, அது நமக்கு சொல்ல முடியும். ஒருத்தர் கார் ஓட்டுறாரு, 20ல நிக்கிறாரு, திடீர்னு 60க்கு போறாரு, திடீர்னு 40க்கு வர்றாரு, திடீர்னு 55க்கு போறாரு, திடீர்னு 10க்கு வர்றாரு, திடீர்னு பிரேக் அடிக்கிறாரு, இப்படி எல்லாம் போட்டு இருந்தாருன்னு சொன்னா இவர் எத்தனை மணி நேரத்தில் 300 கிலோமீட்டர் போவாரு? அவருக்கு சொல்ல இயலாது. அந்த வண்டி இயக்குறாரு பாருங்க, அவருக்கே சொல்ல இயலாது. சிஸ்டமேட்டிக் கணக்கு இல்லை. கணக்கோட இயங்கக்கூடிய நேரத்தில் தான் எதையுமே முன்கூட்டியே கணித்து சொல்ல முடியும். இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் விஞ்ஞானிகள் கணித்து சொல்றார்கள் என்று சொன்னா கணிக்கிறது ஏற்றவாறு அமைஞ்சிருக்கு நடத்த இவங்கள்ட்ட திறமை ஒன்றும் கிடையாது. கணிப்பதற்கு ஏற்றவாறு அதனுடைய இயக்கம், சுழற்சி, வேகம் எல்லாமே இருக்குன்னு நம்ம விளங்கிக் கொள்றோம். அப்படி இறைவன் இது சொல்லி காட்டி சொல்றான், ஒரு கடவுள் இல்லாமல் பல கடவுள் இருந்திருந்தா இப்படியான ஒரு சிஸ்டமேட்டிக் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு கடவுள் என்ன செய்வாரு? நீ 40ல போம்பாரு, இன்னொரு கடவுள் 50ல போம்பாரு. என்ன ஆகும் விஷயம்? நீ கிழக்க இருந்து மேற்க சுத்தும்பாரு. இல்ல மேற்க தான் கிழக்க சுத்தணும் 2 கடவுள் சொன்னாங்கன்னா என்ன நடக்கும்? நாசமா போயிடும். நாசமா ஆகவே இல்லை. அப்ப ஒரு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இயக்கத்தை ஒருவனுடைய உத்தரவுப்படி போனால் மாத்திரம்தான் ஒழுங்கா நடக்கும். நம்ம இதை அண்ட சராசரத்தை விட்டுருவோம். ஒரு சாதாரண குன்னூர்ல ஒரு பள்ளிக்கூடம், 2 முதல்வர் இருந்தாரு, உருப்படுமா? 2 ஹெட் மாஸ்டர் போட்டீங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் உருப்படுமா? ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தை நிர்வகிக்கிறதா இருந்தா கூட ஒருத்தர் தான் ஹெட் மாஸ்டர் இருந்து நிர்வகிக்கணுமே தவிர 2 பேர் இருந்தாங்கன்னா உருப்படாது. ஒரு கட்சிக்கு சம அந்தஸ்துல 2 தலைவர் இருந்தா உருப்படுமா? உருப்படாது. ஒரு காவல் நிலையத்துக்கு 2 எஸ்பி உட்கார்ந்து இருந்தா உருப்படுமா? ஒரு 2 இன்ஸ்பெக்டர் சரியா வருமா?
இன்ஸ்பெக்டர் கீழே அப்படி இருந்தா தான் அது நிர்வாகமா இருக்குமே தவிர எல்லாம் அப்படி இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு, ஒரு தமிழ்நாட்டுக்கு 2 முதலமைச்சர் வச்சா என்ன ஆகும்? இந்தியாவுக்கு 2 பிரதமர் போட்டா அதெல்லாம் முடியாது. நம்மளே சொல்றோம், எப்படி பாருன்னு கேட்கறோமா இல்லையா? ஒரு மாநிலத்துக்கு 2 முதலமைச்சர் இருக்க முடியாதுன்னா அந்த சராசரத்தை வந்து எப்படி 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் 10 பேர் எப்படி இயக்க முடியும்? ஒருத்தர் தான் இயக்க முடியும். ஒருத்தர் இயக்குனால ஒரு கரெக்டா போயிட்டு இருக்குது. 2 பேரை போட்டாங்கன்னு வைங்க, 2 பேரை போட்டாங்கன்னு சொன்னாலேயே அதுல வந்து பிரச்சனை உண்டாக்கிறோம். நீ பெருசா நான் பெருசான்னு வந்துடும். துணைந்து போட்டா கூட பிரச்சனை வந்துருக்கு. பிரதமர் ஒருத்தரை போட்டு துணைந்து ஒருத்தரை போட்ட உடனே விவகாரம் என்னாச்சு? நான் பெருசா நீ பெருசான்னு வந்து அவர் தலைமையெல்லாம் சந்திப்போம், இவர் தலைமையெல்லாம் சந்திப்போங்கிற அளவுக்கு ஆயிரும். இது வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் நாசமாய் தான் போய் முடியும், ஒழுங்கா நடக்காது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் கேட்டா, குர்ஆன் சொல்லுகிறது, இந்த உலகத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்திருந்தால் இந்த உலகம் என்னைக்கே சீரழிஞ்சு போயிருக்கும், சின்ன பின்னமா இருக்கும். சின்ன பின்னம் ஆகல பாத்தீங்களா? அதனால ஒருத்தர் தான் வழங்குங்க. இப்படி ஒரு கடவுளை வந்து இஸ்லாம் வந்து நம்ப சொல்லுகிறது. ஒரு கடவுள் போதும். மனிதனுக்கு வந்து மற்றது வேண்டாம், நிறைய இருக்கலாமே தவிர கடவுள்ங்கிறவர் எத்தனை போதும்? ஒரு கடவுளே போதுமானவர் அப்படிங்கிற செய்தியை உலகத்திற்கு இஸ்லாம் வைக்கிறது. அடுத்தபடியா என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுள் ஒரு கடவுள் எல்லா மதங்கள்லையும் கூட இந்த கோட்பாடு இருக்கிறது. எல்லா மதங்கள்லையும் கூட அடிப்படை ஒரு கடவுள் கொள்கையா தான் இருந்துச்சு. அப்புறம் தான் சில மாறுதல்கள் ஏற்பட்டுச்சு. அந்த ஒரு கடவுள் கொள்கையை சொன்னதோட இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, கடவுளுக்குன்னு சில இலக்கணங்களையும் சொல்லுது. ஒரு டியூட்டிக்கு ஒரு வேலைக்கு ஆள் சேர்க்கிறாருன்னா அவருக்கு தகுதி ஏதாவது இருக்கணும்ல. யாரை வேண்டாலும் எந்த வேலையெல்லாம் நம்ம சேர்த்துட மாட்டோம். அப்ப கடவுள் நம்ம ஒருத்தரை நம்புறதா இருந்தா அவருக்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருந்தா அவர் கடவுளா இருப்பாரு, என்னென்ன தகுதியெல்லாம் அவருக்கு இருந்தால் அது மைனஸ், கடவுள் தன்மைக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற அடிப்படையில் இஸ்லாம் என்ன உலகத்துக்கு வைக்குதுன்னு சொன்னா, கடவுளுக்கு சில இலக்கணங்களை வைக்கிறது. என்ன இலக்கணம்? நீங்கள் கடவுள் என்ற ஒருத்தரை நம்பிட்டீங்கன்னு சொன்னா அவர் வந்து தேவை உடையவராக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் மக்களுக்கு சொல்லுகிறது, மக்கள்கிட்ட சொல்லுது, நீ கடவுள்னு சொல்லிட்டீங்க, உங்கள்கிட்ட வாங்குறது கடவுளா இருப்பாரா? உங்களுக்கு தர்றவர் தான் கடவுளா இருக்கணும். கடவுள்னு சொல்லிவிட்டு என்னிடத்துல கொண்டாந்து காணிக்கையை கொடு, எனக்கு கொண்டாந்து அதை கொடு, எனக்கு கொண்டாந்து இதை கொடுன்னு சொன்னா இப்ப வந்து வாங்குறவர் எப்படி கடவுளா இருப்பாரு? கொடுக்கிறவர் தான் கடவுளா இருக்கணும். இப்ப கடவுள் என்று நம்ம ஒருத்தர் நம்பணும்னு சொன்னா அவருக்கு எந்த தேவை இருக்கக்கூடாது. உணவோ இன்ன பிற பொருட்களோ உலகத்தினுடைய சுகங்களோ எதுவும் தேவையா இருந்தார்னு சொன்னா அது வந்து ஒரு பலவீனம். அது கடவுள் தன்மைக்கு அது ஊர் விளைவிக்கக்கூடிய சமாச்சாரம். அதனால கடவுள் என்று நீங்கள் நம்பிவிட்ட பிறகு கடவுளை தேவை உடையவர் என்று நம்பாதீர்கள். தேவை உடையவர் நம்பினா என்ன ஆகும் தெரியுமா? கடவுளுக்கு எதுவும் போய் சேராது. கடவுளை சொல்லி நான் எடுத்துட்டு போயிடுவேன். என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, கடவுளுக்கு தேவை நீங்க நம்பினீங்கன்னா தேவைப்படுற பொருள் கடவுளுக்கா போகும்? கண்டிப்பா போவாது. கடவுளுக்கு தொண்டு செய்யறேன்னு நான் வந்து உட்கார்ந்தா கடவுளுக்குன்னு சொல்லி வாங்கி நான் தான் சாப்பிட்டுக்கிறேன், நான் தான் எடுத்துக்கிறேனே தவிர மக்கள் வந்து ஏமாற்றப்படுவதற்கான வாசலை இதை திறந்து விட்டுரும். அதனால நீங்க கடவுளை நம்பும் பொழுது கடவுளுக்கு ஒரு தேவையும் இல்லை என்று நீங்கள் நம்புங்கள் அப்படின்னு உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. அதே மாதிரி வந்து மனிதர்கள் வந்து பலவீனர்களாக இருக்கிறார்கள். மனுஷன் வந்து நம்மளால பலவீனம் இருக்கு. என்ன பலவீனம்? ஒரு 4 மணி நேரம் உட்கார்ந்துருப்பீங்க, 12 மணி நேரம் உங்களுக்கு உட்கார முடியுமா? முடியாது. எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் தான் உட்கார முடியும், குறிப்பிட்ட நேரம் தான் உழைக்க முடியும். அப்புறமேல கால் வலிக்கும், அப்புறம் கை வலிக்கும், அப்புறம் முதுகு வலிக்கும், உடம்பு சாயணும்னு கேட்கும், கொஞ்சம் கண்ணை மூடணும்னு தோணும், தூக்கம் வேணும்னு கேட்கும். இதெல்லாம் மனிதனுக்கு உள்ள பலவீனங்கள். கடவுள்னு சொல்லிட்டோம்னா இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடாது. நம்ம கடவுள்னு ஒருத்தர் நம்புறோம், கடவுளே கேட்கிறோம், இனிப்பா தூங்குறாரு நாளைக்கு வாப்பான்னு சொல்ல முடியுமா? மனுஷன் இப்படி சொல்லிவிடலாம். ஒரு அதிகாரியை பார்க்க போறீங்க, தூக்கத்தில் இருக்கிற சாயந்தரம் வேணா அவன் போயிருவான். என்ன வேற வழியில் அவர்கிட்ட வந்தா ஆகணும். அவர் சின்ன வட்டத்தை நிர்வகிக்க போறாரு. ஆனா கடவுளுடைய மேல அப்படியா? 24 hours ஒவ்வொரு வினாடியும் உலகத்தை பூரா அவர் கண்காணிக்க வேண்டி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கடவுள் வந்து ஒரு 4 மணி நேரத்தை தூக்கத்துக்கு ஒதுக்கிட்டாருவீங்க, அந்த 4 மணி நேரத்தில் உலகத்தை யார் நிர்வாகம் பண்றது? அவர் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் எத்தனை பேருக்கு வந்து தேல் கடிக்கும், பாம்பு கடிக்கும், வறுமையா போயிரும், கஷ்டமாயிரும், செத்து போயிருவான், எவ்வளவு பிரச்சனைகளை சந்திப்பான். அவனுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ப்பது யாரப்ப? கடவுளுங்கிறவருக்கு தூக்கம் வரக்கூடாது. கடவுளுங்கிற ஒருத்தர் நம்புறோம். நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஆளுக்கு வந்து வாக்களிச்சிருப்போம், ஒரு 1000 ரூபாய் கடன் கட்டிருப்பாரு, நாளைக்கு தரேன்னு சொல்லுவோம். உண்மையில காசுலாம் இருந்திருக்கும், மறந்துடுவோம். காசுலாம் இருக்கு நினைச்சிருவோம், நாளைக்கு தர்றோமோ, ஆஹா மறந்துட்டப்பா சொல்றோமா இல்லையா? இந்த மருந்து கடவுளுக்கு இருக்கலாமா? கடவுளே எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்து கேட்கிறேன், சரிண்டு வச்சுட்டு மறந்துட்டாரு. அடுத்த மாசம் ஆஹா இவன் ஒருத்தர் கேட்ட மறந்துட்டேனே, இது கடவுளா? இந்த மாதிரி ஆள் நமக்கு இருக்குங்கிறேன். கடவுள்னு சொன்னா நமக்கு ஏதாவது செய்யறவரா இருந்தா கடவுள் தேவையே தவிர மறந்துட்டாருன்னு சொன்னா
கடவுள் என்று ஒருத்தர் நம்பணும்னு சொன்னா அவர் தூங்கக்கூடாது. கடவுள் ஒருத்தர் நம்பணும்னா அவர் மறக்கக்கூடாது. கடவுள் ஒருத்தர் நம்பணும்னு சொன்னா அவர் மலஜலம் கழிக்க கூடாது. பாத்ரூம் போறேன், கடவுளுக்கு இந்த பாத்ரூம்ல இருக்காரு, இது சரியா வருமா கடவுளுக்கு? அப்ப கடவுள்னு சொன்னார், நமக்கெல்லாம் அதெல்லாம் தேவை இருக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் லைஃப், வாழ்க்கை. கடவுள் நம்ம ஒருத்தர் நம்பணும்னு சொன்னா தான் தோன்றியா இருக்கணும். கடவுளுக்கு ஒரு தாய் இருக்கிறாரு, கடவுளுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு வைங்க. அந்த தாய்க்கு தகப்பனுக்கு கடவுள் யாரு? கடவுளுக்கு ஒரு தாய், கடவுளுக்கு ஒரு தகப்பன் இருக்காரு நம்ம ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த தாயின் தகப்பன் இந்த கடவுள் இல்லாமலே உண்டாயிருக்கிறாங்களே, அது எப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். அப்ப அவங்களே கடவுளா இருந்துட்டு போயிடலான்னு வந்துடும். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் சொன்னா அவர் தான். அவருக்கு என்ன கிடையாது? கடவுளுக்கு தந்தை இவர், இவர் தான் கடவுளுக்கு பாட்டனாரு, இவர் கடவுளுக்கு தாய் மாமா, இதெல்லாம் இருக்கக்கூடாது. கடவுள் ஒருத்தர் நம்ம ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னா அவருக்கு எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? தாய் இருக்கக்கூடாது, தந்தை இருக்கக்கூடாது, மனைவி இருக்கக்கூடாது, தாய் தந்தை இல்லாததுனால அண்ணன் இருக்கக்கூடாது, அக்கா இருக்கக்கூடாது, தம்பி இருக்கக்கூடாது, தங்கச்சி இருக்கக்கூடாது, தாயோட பிறந்தவர்கள் இருக்கக்கூடாது, தகப்பனோட பிறந்தவர்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. கடவுள்னு சொன்னா புள்ளையும் இருக்கக்கூடாது. கடவுள் நம்ம ஒருத்தர் நம்பணும்னு சொன்னா கடவுளுக்கு மகன் இருக்கக்கூடாது. ஏன்னா மகன் இருந்தாங்கன்னு சொன்னா அது கடவுள் தன்மைக்கு வீக்கு. ஏன் வீக்குறோம்? கடவுள் தன்மைக்கு ஏன் பலவீனங்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கெல்லாம் குழந்தை வேணும் ஆசைப்படுறோம். எல்லாருமே கல்யாணம் பண்ணி 2 வருஷம் 3 வருஷத்துல குழந்தை இல்லைன்னு வைங்க, அவ்வளவுதான். அவனுக்கு பைத்தியமா பிடிச்சு போயிடுது. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, அந்த தம்பதியருக்கு சந்தோஷமே இல்லாம போயிடுது. இந்த குழந்தையின் மீது எல்லாருமே நம்ம நாட்டம் கொள்றோம். எதுக்காக நம்ம நாட்டம் கொள்றோம்? நமக்கு ஏன் சந்ததி வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு சுயநலம் கலந்த ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? இப்ப நமக்கு ஒரு குழந்தை இருந்தா தான் நாம முதுமை அடைவோம். நம்ம வேலையை நம்மளே செய்ய முடியாது, நமக்கு சம்பாதிக்க முடியாது, படுக்கையில் படுத்து கிடப்போம். நம்ம ஒரு குழந்தை இருந்தா அதை வளர்த்து நம்ம பாசத்தோட அதை வளர்த்து இருந்தோம்னா நமக்கு முடியாத காலத்தில் இந்த புள்ள நம்மளை கவனிக்கும், நமக்கு உதவும். இதனாலதாங்க எல்லாருமே பிள்ளைய விரும்புறோம். இறைவன் இப்படி படைச்சிட்டாருன்னு வைங்க, எல்லாம் ஆம்பளைன்னா 25 வயசு அப்படிதான் இருப்பீங்க. 25 வயசு ஆயிட்டாருன்னா என்ன செய்வார்? அப்புறமேல இறக்கமே கிடையாது. இப்ப எப்படி கடவுள் படைச்சு வச்சிருக்கிறாரு? கீழே இருந்து இப்படி ஏறிக்கிட்டே போகும். ஒரு 30 வந்தோம்னு செய்யும், டவுன் இறங்கிட்டே வரும். இறங்கு முகத்துல ஒரு 30 வயசு வரைக்கும் மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா ஒரு 30 வயசு வரைக்கும் ஏறுமுகம் எல்லாம் ஏறும், வளர்ச்சி அறிவு எல்லாம் ஏறும். 30க்கு மேல அப்படி டவுன் ஆகி அப்ப பிறந்த படுக்கையில மலஜலம் கழிச்சா பாருங்க, குழந்தையா இருக்கும்போது அந்த ஸ்டேஜ் கடைசியா வந்துடுவான். ரிவர்ஸ் அப்படியே படுத்துக்கிட்டே மலஜலம் கழிப்பான். பிறக்கும்போது பல்லுலாம் இருக்காது, அந்த 65 பல்லு இருக்காது. அப்ப எல்லாமே அப்படி ரிவர்ஸ், அதாவது எப்படி ஏறினானோ அப்படி இறங்கி போயிடுறான் மனுஷன். இப்படித்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் நம்ம எதுக்கு குழந்தை விரும்புறோம்னு கேட்டா, நமக்கு தள்ளாத வயசுல நமக்கு உதவணும், நம்மளை கவனிக்கணும், நம்ம நாதி எப்படி கிடக்க கூடாதுன்னு தான் விரும்புறோம். கடவுள் அந்த டவுன் இல்லாம ஆகிட்டாரு வைங்க. 25 வயசு வந்துட்டாரா அப்படியே தான் இருப்பார், எந்த ஒரு இறக்கமும் அவருக்கு இல்ல. பொம்பளையா ஒரு 20 வயசு வந்துருச்சா இதே மாதிரிதான் பொம்பளை இருக்கும் கடைசி வரைக்கும். அப்படின்னு இருந்தா மரணமே வராது அல்லது முதுமையே வராது என்று இருந்தால் ஒருத்தனும் பிள்ளைய விரும்ப மாட்டோம். அப்படி ஜாலியா இருந்து போறோம். எதுக்குங்கிற நான் எப்பவும் 25 முன்னாடி எப்பவும் 20, இதுல எந்த ஒரு மாற்றமும் வராது அப்படின்னு சொன்னா நான் எதுக்கு ஒரு குழந்தைன்னு ஒண்ணு வேணும்? நாங்க பாட்டு சுத்திக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே, எவ்வளவு ரிஸ்க் நம்ம கம்மி. அதனால எதுக்கு நம்ம விரும்புறோம்? நம்மளுடைய அந்த எதிர்கால ஒரு சுயநல பாதுகாப்புக்காகத்தான் குழந்தை வேண்டும் என்று விரும்புகிறோம். நிலைமை இருக்குதா? எனக்கு கவனிக்க முடியாதுப்பா, நான் எவ்வளவு பாக்குறது, எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா தானே அதை நிர்வகிக்க முடியும் நிலையில கடவுளுக்கு வருமா? கடவுளா இருக்கிறவருக்கு பலவீனம் வரப்போகுதா? எனக்கு முடியலப்பா, இன்னும் தகப்பனா இருப்பார், பெரிய தொழில் பண்ணிட்டு இருப்பாரு, இந்தப்பா முடியல, நீ போய் பாத்துக்கப்பா, இனிமே இந்த சாவி இந்த மகன் கொடுப்பாரு. அப்படி ஒரு நிலை கடவுளுக்கு வருமா? கடவுள் முடியாம தளர்ந்து போய் தோல்லாம் சுருங்கி போய் கதையெல்லாம் நரசி போய் இப்படியான ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஆளாயிட்டாருன்னு சொன்னா அப்ப என்ன வேணும்? கடவுளுக்கு ஒரு புள்ள வேணும். கடவுள் தான் அன்னையிலிருந்து இன்னைக்கு ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு. கடவுள்ங்கிறவர் அவர் என்னையிலிருந்து இருக்கிறார் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி ஒரே பவரோட ஒரே ஆற்றலோட ஒரே சக்தியோட இருக்கிறார் என்று நம்பக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஏன் புள்ள தேவையில்லை? கடவுளுக்கு மகன் தேவையே கிடையாது. அது போக மரணம் வந்தா தான் பிள்ளைய விரும்புவோம். நம்ம செத்துட்டோம்னா நம்ம சேர்த்த சொத்தெல்லாம் எவனா அழுத்து பெறக்கூடாது, நம்மிலிருந்து பிறந்த புள்ளை அனுபவிக்கட்டுமே அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்? பிள்ளை வேணும் விரும்புறோம். கடவுள் செத்துருவார்னு சொன்னா பிள்ளை வேணும்.
கடவுள் செத்துட்டா யாருப்பா நிர்வகிக்கிறது உலகத்தை? வேற ஆள் வேணுமா இல்லையா? அதுக்கு தான் இந்த புள்ளன்னு சொன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. கடவுள் சாவ போறதும் இல்ல, கடவுள் கிழவனா போறதும் இல்ல, கடவுள் பலவீனம் அடைய போறதும் இல்ல. அப்புறம் ஏன் புள்ள கிடையாது. கடவுளுக்கு என்ன இல்ல? இஸ்லாம் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு கேட்டா, நீங்க கடவுளை நம்புனீங்கன்னு சொன்னா அவரை சூப்பர் பவர் நம்பிக்கிறீங்க. அவருக்கு நிகராவெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவருக்கு ஈக்குவலா அவருக்கு சமமாக எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்புங்க. இதான் இஸ்லாம் கடவுளை பற்றி மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். அதே நேரத்தில் கடவுளுக்கு இவ்வளவு வல்லமையும் கொடுக்க சொல்ற இஸ்லாம் மற்றவர்களை கடவுள் நிலைக்கு வசிக்கிறாதீங்க. நான் இருக்கிறேன், நான் ஒரு ஆன்மீக பிரச்சாரம் பண்றேன், என் காலில் நீங்க விழுந்துடாம முடியாது. நானும் மனுஷன், நீங்கள் மனுஷன், எல்லாருமே மனுஷன் தான். மனிதனாக பிறந்தவர்கள் காலில் மனிதர்கள் விழுந்து கும்பிடுற காட்சியெல்லாம் நீங்க பாக்குறீங்க. எதுக்கு அப்படி கும்பிடுறாங்க? அவர்கள் என்னமோ ஒரு கடவுள் அம்சம் இருப்பதாக மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. உண்மையில எந்த மனுஷன்டையும் கடவுள் அம்சம்லாம் கிடையாது. ஒரு தோற்றத்தை வச்சு நீங்க நம்புறீங்க. குறிப்பிட்ட ட்ரெஸ் போட்டவன அவர் என்னமோ கடவுளுக்கு வேண்டப்பட்டவன் நீங்க நம்புறீங்களே தவிர, உங்களை மாதிரி அவருக்கு பசிக்கும், உங்களை மாதிரி அவருக்கு தாகம் எடுக்கும், உங்களை மாதிரியே மலைஜலம் கழிப்பாரு, உங்களை மாதிரி அவருக்கு நோய் வரும், உங்களை மாதிரி அவர் செத்து போயிடுவார். எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அப்ப அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீங்க கடவுள் நிலையை வசித்து நீங்க உங்களை ஏமாத்திக்கிறாதீங்க. கடவுள் கடவுள் தான். உங்களுடைய வணக்கம் வழிபாடு எல்லாத்தையுமே அந்த ஒரு இடத்துல ஒன்று குவிச்சிங்கன்னு சொன்னா கடவுளுக்கு மனுஷனுக்கு புரோக்கர் வர மாட்டாங்க. நேரடியாக கடவுள்கிட்ட கேட்கலாம். கடவுள் பேரால ஏமாற்ற முடியாது, கடவுள் பேரால சுரண்ட முடியாது, உங்களுடைய சுயமரியாதைக்கு பங்கம் வராது. இப்படிங்கிற ஒரு செய்தியை கடவுளை பற்றி இஸ்லாம் உலகத்துக்கு சொல்கிறது. நம்ம இஸ்லாம் பல விஷயங்களை சொல்கிறது. ஒரு அமர்வுல ஏதாவது ஒரு அம்சத்தை நம்ம அறிமுகப்படுத்துவோம். இந்த அமர்வுல கடவுளை பற்றி இஸ்லாம் இப்படி சொல்கிறது என்பதை மட்டும் நம்ம சுருக்கமா சொல்லிக்கொண்டு நம்ம எதற்காக நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சோமோ அதுக்குள்ள போயிருவோம். எதுக்கு நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம்னா, இன்றைக்கு முஸ்லீம்களை பற்றி இஸ்லாத்தை பற்றி பிற சமுதாய மக்களுக்கு பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கலாம். என்ன இருக்கலாம்? முஸ்லீம்களுடைய சில நடவடிக்கைகளை பார்ப்பீங்க, அது உங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி பண்றாங்க என்ன அப்படிங்கிற ஒரு மனக்குறை உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி காரியங்கள்ல சில காரியம் அவங்கள தப்பா செய்யற காரியம் இருக்கும். சில காரியத்துக்கு சில நியாயம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கும். சில காரியங்கள் இஸ்லாத்துல செய்யறது கரெக்டா இருக்கும், ஆனா அதுக்கு ஒரு நியாயம் அவங்க வச்சிருப்பாங்க. அந்த நியாயங்கள் உங்களுக்கு தெரியலன்னு செய்வீங்க, என்ன இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு நினைக்குவீங்க. சில காரியங்கள் முஸ்லீம்களே இஸ்லாத்துல இல்லாம இருந்து தப்பு அவங்களா செஞ்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரியான காரியங்களை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அதை இந்த சபையில் நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணுகிறீங்க, உங்க சமுதாயத்தில் உள்ள அநியாயம் நடக்கிறது, இந்த மாதிரி இப்படி போய்கிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மனக்குறை இருந்தால் இந்த சபையில அதை நீங்கள் கேட்கலாம். எந்த வார்த்தையை பயன்படுத்தி கேட்கலாம். அதே மாதிரி இஸ்லாம் மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள்ல கூட உங்களுக்கு என்ன இருக்கலாம், சில அதிருப்தி இருக்கலாம். என்ன இப்படி கடுமையான சட்டமா இருக்கு, எல்லாம் சரியா வருமா, ரொம்ப ஹார்டா இருக்கு இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாமே, பொம்பளையில கட்டுப்படி ஆக்கி வச்சிருக்குது, அது மாதிரி பெண்களுக்கு அநீதி இழைக்கிறது, இது மாதிரி எல்லாம் ஒரு ஜாலியா என்ஜாய் பண்றதெல்லாம் இஸ்லாம் இருக்கிறது. ஆடல் பாடு கூத்து கும்மாளம் இதுகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணுமா இல்லையா, அதுக்கெல்லாம் இஸ்லாம் குறுக்க நிக்குது. இது மாதிரியான விஷயங்கள், திருநா கையை விட்டு கண்ணு பல்லுக்கு பல்லுலாம் அரசியல் சட்டம் வகுத்து வச்சிருக்கிறது, இதெல்லாம் எப்படி சரியா வரும்? இப்படியான சந்தேகங்கள் இஸ்லாத்தை பற்றி குர்ஆன்ல நபிகள் நாயகத்தின் வழிமுறையை படிக்கக்கூடியவர்களுக்கு அதிலேயே ஆட்சேபனைகள் உங்களுக்கு இருக்கலாம், அதிலேயே சந்தேகங்கள் இருக்கலாம். எங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து சில ஆட்சேபனை சந்தேகங்கள் இருக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் இந்த சபையில கேட்டால் எந்த சமுதாயத்தில் உள்ள தவறுகள் இருக்குமே ஆனால் அவர்கள் தங்களை மாற்றிக் கொள்வார்கள். நீங்கள் தப்பா புரிஞ்சீர்களே ஆனால் உங்கள் கருத்தை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். அப்ப எனக்கு உண்டாய் பெறும் நம்ம சமுதாயங்களுக்கு மட்டும் என்ன செய்ய நல்லிணக்கம் ஏற்பட்டு போயிடும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. இதுல உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு எல்லா விதமான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வி கேட்பதற்குள்ள ஒழுங்கு என்னன்னு கேட்டா, இந்த சபையில் முஸ்லீம்களுக்கு கேள்வி கேட்க அனுமதி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, எங்களை சனிச்சு நிறைய கேட்டுக்குருவாங்க. முஸ்லீம்கள் யாரும் இந்த சபையில கேள்வி கேட்கக்கூடாது. முஸ்லீம் அல்லாத நம்முடைய சகோதரர்கள் விருந்தினர்கள் தான் செய்யணும் கேள்வி கேட்க அனுமதிக்கப்படுவார்கள். இது முதலாவது கண்டிஷன். இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, குறைந்த நேரத்தில் நம்ம டைம் 4 மணி நேரம் தான் 3.5 மணி நேரம் தான் இருக்குது. இதுக்குள்ள நம்ம பதில் சொல்வதாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் பதில் சொல்லணும். எல்லாருக்கும் சொல்ல முடியாட்டா கூட ஒரு அளவுக்கு உள்ள மக்களாவது நம்ம கேள்வி கேட்டோம் பதில் சொன்னாங்கன்னு திருப்தி வரணும். அதை நிறைவேற்றுறதா இருந்தா ஒரு ஆள் ஒண்ணுதான் கேட்கணும். நீங்க வாட்டுக்கு ஒரு ஆள் டோக்கன் எடுத்துக்கிட்டு 10 கேள்வி கேட்டீங்கன்னு வைங்க, உங்க ஒரு ஆளுக்கு பதில் சொன்னோம் நிகழ்ச்சி முடிஞ்சு போயிடும். மற்றவங்க நினைச்சுவாங்க நம்ம எல்லாம் கேட்டோம் டோக்கன் கொடுத்தாங்க ஒண்ணும் இல்லாம போச்சு அப்படின்னு அவங்க நினைச்சிடக்கூடாது. அதனால உங்கள்கிட்ட 10 கேள்வி இருந்தா கூட உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஆள் ஒரு கேள்வியை கொடுத்து நீங்க கேளுங்க, ஆளை மாத்திக்கிறீங்க. கேள்வி தானே முக்கியம், நம்ம தான் கேட்கணும்னு கிடையாது தானே. அப்ப ஒரு சகோதரர் ஒரு கேள்விதான் கேட்கணும். ஒரு பேச்சுக்கு 2 கேட்டீங்கன்னு வைங்க, 3 கேட்டீங்கன்னு வைங்க, நான் முதல் கேள்விக்கு மட்டும்தான் சொல்லுவேன்.
நீங்க என்ன வேண்டாலும் கேட்கலாம். நீங்க என்ன கேட்க போறீங்க உங்களுக்கு தெரியாது. செட்டிங்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க என்ன கேட்பீங்க, யார் யாருக்கு என்ன டோக்கன் வருது எல்லாம் எங்களுக்கு தெரியாது. யார் வேண்டாலும் கேட்கலாம். ஆனா என்ன வேண்டாம், ஒரு ஆள் ஒரு கேள்வி கேளுங்க. அது ஒரு முக்கியமான இதாக கடைப்பிடிங்க. மூணாவது கண்டிஷன் என்னன்னு கேட்டா, இப்படி கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. அவங்க பதில் சொல்வதோ, அவங்க எந்திரிச்சு ஏதாவது சொல்வதோ, அப்படி செஞ்சு அவங்கள வெளியேற்றிடுவோம். முழு சுதந்திரத்தை நீ கேட்கலாம். எந்த இடையூறு, குறிக்கிறது, சிரிக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் தான் பதில் சொல்வேனே தவிர இந்த சபையில் இருக்கிற யாரும் அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. அப்படி யாராவது முஸ்லீம்கள் ஏதாவது பண்ணாங்கன்னு சொன்னா நாங்க அவங்கள வெளியேற்றுறதுக்கு வாலண்டியர்ஸ் போட்டுருக்கோம். இதுவரைக்கும் எங்கேயும் நடந்தது இல்லை. இருந்தாலும் வழக்கமா சொல்ற மாதிரி சொல்லிக்கிறோம். அப்படி யாரும் செய்யவும் மாட்டாங்க. இருந்தாலும் வழக்கமா எல்லா இடத்துலையும் அறிவிக்கிற அடிப்படையில் நம்ம அறிவிச்சுக்கிறோம். இதை நீங்க உறுதியா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து இந்த நிகழ்ச்சி முஸ்லிம் அல்லாத நண்பர்கள், நம்ம சகோதரர்கள் கேள்வி கேட்பதற்காக ஏற்பாடு செஞ்சிருக்கிற காரணத்தினால முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் வந்தார்களேயானால் உள்ள இருக்கிற முஸ்லிம் சகோதரர்கள் இறங்கி அவங்க வெளிவிடணும். நீங்க வெளியே உட்கார்ந்து கேட்டுக்கலாம். வேற ஏற்பாடுகள் இருக்குது. வரக்கூடிய முஸ்லிம் அல்லாத அந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு தான் நம்ம நடத்துறோம். அதனால உங்க இடத்தை கொடுத்து நீங்கள் அந்த இடத்தை காலி செஞ்சிடணும். ஆட்கள் வந்து விட்டார், கலந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் வந்தார்களே ஆனால் உங்க இடத்தை அவங்களுக்கு கொடுத்து விட்டு நீங்கள் வெளியே நின்று வேற டிவி வழியா பார்க்க வேற ஏற்பாடுகள்லாம் இருக்கிறது, அதை ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்ப நம்ம கேள்வி நுழைய போறோம். இப்ப டோக்கன் கொடுப்போம். டோக்கன் எங்கம்மா? டோக்கன் வேணுங்கிறவங்க கை தூக்குங்க, உங்களுக்கு டோக்கன் வரும். எங்க உங்க பேரு ஊரை சொல்லிட்டு கேள்வி கேளுங்க. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, என் பெயர் ஆர் பாஸ்கரன். நான் கோவையிலிருந்து வருகை தந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என் கேள்வியையும் சந்தேகத்தையும் தீர்த்து வைக்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் கேள்வியை கேட்கின்றேன். நன்றி. அந்த காலத்தில், அதாவது முன்னோர்கள் காலத்தில், இறைவனிடத்திலே இறைவனின் தூதர்கள் திரைமறைவில் பேசியதாக கூறப்படுகிறது. இதை நான் முற்றிலும் நம்புகிறேன், மேலும் வரவேற்கிறேன். எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். இறைவனிடத்திலே இறை தூதர்கள் எந்த மொழியில் பேசினார்கள் என்பதை எனக்கு விளக்கமாக அளிக்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சகோதரர் ஆர் பாஸ்கரன் அவர்கள் ஓரளவுக்கு இஸ்லாத்தை பற்றி படித்திருக்கிறாரு. அதனால அதை பற்றி கேள்வி கேட்கிறார். அதை பற்றி ஒரு அதிகப்படியான விளக்கத்துக்கு, அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நபிகள் நாயகம் இறைவனுடைய தூதர் என்று நாங்கள் நம்புறோம். நபிகள் நாயகம் மட்டும் தூதர் இல்லை, அவங்களுக்கு முன்னாடி நிறைய இயேசுநாதர், நிறைய தூதர்கள் இறைவனால் அனுப்பப்பட்டாங்க. அந்த தூதர்களோடு இறைவன் கடவுள் உரையாடினாரு அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. அவர் கேள்வி என்ன கேட்கிறார்னா, அந்த உரையாடியது எந்த மொழியில்? அவருடைய கேள்வி. இறை தூதர்கள் நிறைய பேர் அனுப்பப்பட்டாங்கல்ல, அந்த தூதர்களோடு இறைவன் கடவுள் பேசி இருக்கிறார்ல, பேசினான ஒரு மொழியிலான பேசியிருக்கணும், எந்த மொழியில் அவர் பேசினார் அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வி. இதுக்கு திருமறை குர்ஆன்ல தெளிவான பதில் இருக்கிறது. நம்மள அனுமானம் பண்ணி ஊகம் பண்ணி சொல்ல வேண்டியதில்லை. திருமறை குர்ஆன் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு கேட்டா, வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி, எந்த ஒரு இறை தூதரிடத்திலே நாம் தூது செய்தி அனுப்புவதாக இருந்தாலும் அவருடைய மொழியில் தான் அனுப்பி இருக்கிறோம் குர்ஆன் சொல்லுகிறது. அந்த தூதருடைய மொழி எதுவோ, அரபு மொழி பேசக்கூடிய தூதரிடத்தில் இறைவன் அரபியில் பேசுவார், ஹிப்ரு மொழி பேசக்கூடிய தூதரிடத்தில் இறைவன் ஹிப்ரு மொழியில் பேசுவார். நம்ம தமிழக மக்களுக்கும் இறை தூதர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாம இருக்கலாம். எல்லா பகுதிக்கும் கடவுள் தூதர்கள் அனுப்பி கொண்டேதான் இருந்தார். தமிழ் மொழிக்கு அனுப்பப்பட்ட இறை தூதரிடத்தில் தமிழில் கடவுள் பேசியிருப்பார். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரு மொழிதான் உயர்ந்த மொழி என்றோ சிறந்த மொழி என்றோ சொல்லக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா பாஷையுமே சமமான அந்தஸ்து உடையவை. மொழியின் அடிப்படையில் ஒருத்தர் உயர்ந்தவர் கிடையாது, மொழிகள்ல எதுவும் உயர்ந்தது கிடையாது. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுமாங்க. தமிழ் மக்கள் நம்ம நினைச்சுக்கிறோம் தமிழ் தான் சிறந்த மொழி இருக்கிறோம். ஒரு மலையாளிட்ட போய் கேட்டோம்னா அவன் விட்டு கொடுக்க மாட்டான், எங்க மொழி தான் சிறந்த மொழி அப்படின்னு அவன் சொல்லத்தான் செய்வான். அதே மாதிரி ஒரு தெலுங்கு பேசுறவர் அப்படி அவர் மொழி தான் பெருசா தெரியும். இதெல்லாம் நம்ம அன்பின் மேலிட்டால், நம்ம புள்ள, நம்ம வீடு, நம்ம நாடு, நம்ம மண்ணு ஒரு நேசம் இருக்குல்ல, அதனால் வேண்டால் ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர
ஆய்வுண்டு வந்து விட்டோமே. ஆனால் எல்லா மொழியும் சம்பந்தம். கருத்தை சொல்வது வேற என்ன? எல்லா மொழியிலுமே தாகம் அடிக்குது, தண்ணி வேணுங்கிறோம். தண்ணி வேணும்னு கேட்பா, நான் தமிழ்ல வெள்ளம் வேணும்னு அவர் மலையாளத்துல கேட்பாரு. எல்லா ரிசல்ட் ஒண்ணு தானே. அதை புரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு கிளாஸ் தண்ணி வரப்போகுது, இதுல சொன்னாலும் ஒரு கிளாஸ் தண்ணி தான் வரப்போகுது. இதுல என்ன பெருமை எடுத்துக்கிறது என்ன இருக்குது? அதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. எல்லா மொழிகளும் கடவுளுக்கு தெரியும். கடவுளுக்கு ஒரு பாஷை தெரிஞ்சதான் விவகாரம். மனிதனுக்கு தெரிகிற எல்லா பாஷையுமே கடவுள் தான் கற்றுக் கொடுத்தார் நினைக்கும் பொழுது அவரை பாஷைக்குள்ள அடக்கக்கூடாது. கடவுளை இறைவனை ஒரு குறிப்பிட்ட பாஷை தான் கடவுள் பாஷை, குறிப்பிட்ட பாஷை தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம அடக்குவதை இஸ்லாம் ஒத்துக்கல. அதான் அவருடைய குர்ஆனே சொல்லக்கூடிய பதில். நம்பர் 2. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் மனோகரன். நான் அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலையில் பணிபுரிகிறேன். மக்கள் வழங்குற மாதிரி நான் அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலையில் பணிபுரிகிறேன். என் பெயர் மனோகரன். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், அதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் இன்றைய உலகத்தை உலுக்கி வருகிற தீவிரவாதத்திற்கு இஸ்லாம் உறுதுணையாக இருக்கிறது, அது பள்ளிகளில் போதிக்கப்படுகிறது என்றெல்லாம் ஒரு கருத்து ஒரு பரவலாக இருக்கிறது. அதற்கு நான் முஸ்லிம் நண்பர்களிடமெல்லாம் எத்தனையோ விதமாக கேட்டிருக்கிறேன். ஐயா மௌலவி அவர்கள், நீங்கள் தெளிவான ஒரு நல்ல பதிலை சொல்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். சகோதரர் மனோகரன் அவர்கள், இஸ்லாம் இனிய மார்க்கம் தான், கருத்து வேறுபாடு இல்லை. ஆனா உலக அளவில் எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்கள் இந்த தீவிரவாதிகளாக இருக்கிறார்கள், தீவிரவாத நடவடிக்கையில் இறங்குறாங்களே, அதை பத்தி என்ன? பள்ளிகளில் கூட அதை போதிப்பதாக வேண்டாம் சொல்கிறார்களே, அது எந்த அளவுக்கு அதுல உண்மை இருக்கிறது என்பது அந்த ஐயாவுடைய மனோகரன் ஐயாவுடைய கேள்வி. முதல்ல இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை தீர்மானிக்கிறதா இருந்தா அது குர்ஆன்ல இருக்கிறதா இஸ்லாம். நானா ஒன்னு நினைச்சுக்கிட்டு அது இஸ்லாம் இல்ல, அல்லது நபிகள் நாயகம் எதை சொன்னாங்களோ அதுக்கு பேர் தான் இஸ்லாம். அந்த ரெண்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு மாற்றமா முஸ்லீம்களே நடந்தாலும், முதல் விஷயம் முஸ்லீம்களே நடந்தாலும் அதுக்கு பேர் இஸ்லாம் கிடையாது. சின்ன உதாரணமா எடுத்துக்கொள்வோமே, ஆனால் முஸ்லீம் சமுதாயத்தில் வரதட்சணை வாங்குறது நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. எல்லா சமுதாயம் வாங்குற மாதிரி முஸ்லீம் சமுதாயங்கள்ல என்ன செய்யறாங்க? பெண் வீட்டாருக்கு டவுரிங்கிற பேர்ல சீரு அது இது நகை நட்டு வாங்குறாங்க. இது குர்ஆன்ல தெளிவாக நீங்க தான் பெண்களுக்கு கொடுக்கணும், வாங்கக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டிருக்கிறது. தடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட முஸ்லீம்கள் டவுரி வாங்கினா இஸ்லாம் டவுரி வாங்க சொல்லி அவங்க இஸ்லாத்தை கடைபிடிக்கலன்னு அர்த்தம். முஸ்லீம்னு பெயர் தாங்கி இருக்கிறார்களே தவிர அவர்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்காதனால வர்ற வேணும். அதை கடைபிடித்தார்கள் வாங்க மாட்டார்கள், வாங்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு மதத்தின் மீது ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தின் மீது நம்ம ஒன்றை சம்பந்தப்படுத்துறோம், அது பைபிள்ல இருந்தா தான் சம்பந்தப்படுத்தணும். ஒரு கிறிஸ்தவர் தனிப்பட்ட முறையில் செய்யறதை கொண்டு அந்த மதத்தோட சம்பந்தப்படுத்தக்கூடாது. ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் இருக்கிறாரு, அவர் ஒரு தப்பான காரியம் செய்யறாருன்னா அவருடைய செயல் அது, அந்த மதம் சொல்லி இருக்கிறான்னு பார்த்தா நம்ம தீர்மானிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப இந்த தீவிரவாதம் இந்த மாதிரி மேட்டர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் குர்ஆன்ல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, பிற சமுதாய மக்களோட நல்லிணக்கத்தை பேணுவதற்கு இஸ்லாம் காட்டுகிற அளவுக்கு உலக வரலாற்றில் யாரும் காட்டினதில்லை. ஏன்னா இஸ்லாம்ங்கிற நபிகள் நாயகம் ஒரு ஆன்மீக தலைவரை மட்டும் இல்ல, ஒரு 13 வருஷம் வேற ஆன்மீக தலைவராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கவர்மெண்டே அமைச்சாங்க, பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபரா போனாங்க. 10 வருஷ காலம் அரபு சாம்ராஜ்யத்துக்கெல்லாம் அவர்கள் தான் தன்னிகர் இல்லாத அதிபராக இருந்தார்கள். அந்த 10 ஆண்டு காலத்துல முஸ்லிம் அல்லாத மக்கள் எல்லாம் அவங்க ஆட்சியில் அவ்வளவுக்கு உரிமை பெற்று அவ்வளவுக்கு மரியாதையுடன் நடத்தப்பட்ட வரலாறுகள் இஸ்லாமிய வரலாற்றில் இருக்கிறது. அதுபோக நபிகள் நாயகம் மரணிக்கிற நேரத்தில் அவங்களுடைய கவசம் இரும்பு உடை, அதாவது போர்க்களங்கள் அணிந்து கொள்ளக்கூடியது, அதை அடமானம் வைத்து விட்டு மரணித்தார்கள். யார்கிட்ட அடமானம் வச்சாங்கன்னா ஒரு யூதர்கிட்ட. அப்ப யூதர்கிற ஒரு சிறுபான்மை சமுதாயம், அவர் அடமானம் வைக்கக்கூடியவராகவும் நாட்டினுடைய அதிபதி கொண்டு அடமானத்துக்கு பொருளை கொடுக்கக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார் சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்த உரிமைகள் அந்த ஆட்சியில் அந்த நாட்டில் இருந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதனால நபிகள் நாயகம் ஒரு தடவை சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு யூதர்னா எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அந்த சமுதாயத்தில் யூதர் மட்டும்தான் வேற மதத்துக்காரங்களா இருந்தாங்க, இந்துக்கள்லாம் அங்க இல்ல, புத்தம்லாம் அப்ப இல்ல. அந்த அரபு நாட்டில் இருந்த ஒரே மாற்று மதம் யூத மதமும் குறைவா கிறிஸ்தவ மார்க்கம் இருந்தாங்க. அப்ப யூதர்கள் தான் முஸ்லீம்கள் ஒரு போட்டியான இனம் எடுத்துக்கொள்ளலாம் அன்னைக்கு. அப்ப நபிகள் நாயகம் உட்கார்ந்து இருக்கிற ஒரு சபையில ஒரு யூதனுடைய உடல், இறந்து போன உடல், பிரேதம், ஜனாசான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இறந்து போன உடலை தூக்கிட்டு போறாங்க. அடக்கம் செய்வதற்காக வேண்டி அந்த சடங்கு செய்வதற்காக தூக்கிட்டு போறாங்க. அப்ப நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்கன்னா உடனே எந்திரிச்சு நிக்கிறாங்க. அந்த யூதருடைய உடல் நபிகள் நாயகத்துடைய பள்ளிவாசல தான் கடந்து போகுது. இத்தனைக்கு பள்ளிவாசல கடந்து போறதுங்கிறத சகிச்சுக்கிறது வேற, அதெல்லாம் விட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த உடல் கடந்து செல்ற வரைக்கும் எழுந்து நிற்கிறாங்க. அப்ப கூட இருந்த நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, இறைவன் அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் யூதருடைய பணம் தானே, அதுக்கே நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க.
அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க அது ஒரு உயிர் தானப்பா, அது ஒரு அலைசத்து நப்சன், அது ஒரு உயிர் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப பிற சமுதாய மக்களுடைய ஒரு பாடி உயிரற்ற ஒரு உடல் கொண்டு போகப்படும் பொழுது கூட எழுந்து நிற்க சொல்ற அளவுக்கு ஒரு பிற மக்களோட நல்லிணக்கம் பேண சொன்ன ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதே மாதிரி இதுல என்ன எதனால விவகாரம் வருதுன்னு சொன்னா, இஸ்லாமிய குர்ஆன்லயும் நபிகள் நாயகத்துடைய வழிமுறைகள்லையும் அவங்க போர்க்களங்களை சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. போர் செய்திருக்கிறார்கள், பல போர்கள் நபிகள் நாயகமுடைய வாழ்நாள்ல வருஷத்துக்கு ஒரு போர் 2 போர் சந்திப்பார்கள். யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். அப்ப யுத்தத்துல நபிகள் நாயகமே ஈடுபட்ட காரணத்தினாலையும் யுத்தத்தை பற்றி நீங்கள் பின்வாங்க கூடாது, யுத்தத்தில் வந்தால் உறுதியா நிற்க வேண்டும், யுத்தத்தில் வந்தால் எதிரிகளுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்றெல்லாம் குர்ஆன்ல வசனங்கள் இருக்கிறது. இதைத்தான் முஸ்லிம்கள் உள்ள சில பேர் தப்பாக விளங்கிக் கொள்கிறார்கள், முஸ்லிம் அல்லாத சகோதரர்களும் தப்பா விளங்கிக் கொள்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஒரு கவர்மெண்ட் உண்டாக்கிட்டாங்க, ஒரு அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க. ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்ட பிறகு அந்த அரசாங்கத்துக்கு எதிராக இன்னொரு பகுதியிலிருந்து படை திரட்டி வந்தார்களே, ஆனால் அதை எதிர்த்து நில்லுங்கள் என்றுதான் உலகத்தில் யாரும் சொல்லுவாங்க. நம்ம இந்தியா இருக்குது, இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானோ சீனாவோ அல்ல இலங்கையோ படை எடுத்து வர்றாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், என்ன சொல்லணும், பின்வாங்க கூடாது. கடைசி ஆள் போற யுத்தம் வந்துருச்சுல, யுத்தம் வந்துச்சுன்னு சொன்னா கடைசி வரைக்கும் நில்லு, பின்வாங்க கூடாது, தலைகளை சீவு, அதை சாதனையாவும் சொல்லுவோம். இன்றைக்கு இத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், இன்னைக்கு 10,000 பேர் காலி, இன்னைக்கு 20,000 பேர் காலி என்று சொல்லும் பொழுது சொல்வதிலையும் சந்தோஷப்படுவோம், கேட்பதிலையும் சந்தோஷப்படுவோம். இதெல்லாம் யுத்த காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நெறிமுறை. நபிகள் நாயகம் அவங்க ஊரை விட்டு விரட்டப்பட்டு ஆட்சி அமைத்த பிறகு அந்த ஆட்சியை ஒழிக்கணுங்கிறதுக்காக வேண்டிய எந்த ஊர்ல இருந்து விரட்டினாங்களோ அவங்க படதிரட்டி கொண்டு ஒவ்வொரு தடவையும் வந்தாங்க. ஒவ்வொரு யுத்தமும் நபிகள் நாயகத்தினுடைய ஊருக்கு பக்கத்துல நடக்குது, இவங்க மெனக்கெட்டு போய் நடந்தது இல்லை. அப்ப யுத்தம் என்று வரக்கூடிய நேரத்தில் அங்க உள்ள பெண்கள் சிறுவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய கடமை ஒரு நாட்டின் அதிபருக்கு இருக்கிறது. ஆன்மீக தலைவரையும் கடந்து அதிபரா இருக்கிறாங்க நபிகள் நாயகம். அப்பதான் சொல்றாங்க, அநியாயத்துக்கு யுத்தத்துக்கு வர்றாங்க, நம்ம சரணடைய கூடாது, பின்வாங்க கூடாது, கடைசி வரைக்கும் நின்று போராடுவோம், கடைசி வரைக்கும் உயிரை கொடுத்து போராட வேண்டும். இதுல உறுதி, இதெல்லாம் நபிகள் நாயகம் நடத்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய கடமை. நபிகள் நாயகம் ஒரு கவர்மெண்ட் வச்சிருந்தாங்க என்ற ஒரு அடிப்படை விளங்காம போர்க்களத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் பொதுவாக, உதாரணம் ஒரு ஆளை கொல்லுவது பாவம் தானங்க, ஒரு ஆளை நான் கொலை செஞ்சா என்ன பாவம், யுத்தத்தில் அவர் விருது கொடுப்பாங்க. சாதாரணமா ஒரு ஆளை கொலை பண்ணா அது குற்றம். போர்க்களத்தில் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு யுத்தம் நடக்குது, நான் போய் ஒரு 40 தலை வெட்டி விட்டேன், நான் இந்தியாவுடைய வீரனா போய் எனக்கு விருது தருவாங்களா இல்லையா? ஏன் தர்றாங்க? 40 கொலை தானே பண்ணிருக்கிறேன்னா அது கொலை கிடையாது. யுத்தம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம பக்கம் நியாயம் இருக்கையில் தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த எதிரியை அழிப்பதற்காக வேண்டி செஞ்சால் அது உலகத்தில் எல்லாரும் செய்யற காரியம் தான். யுத்தம் வரும்போது நீங்க கையை கட்டி நில்லுங்க, அவங்களுக்கு மாலை போடுங்க, தலையை கொடுங்க யாராவது சொல்ல முடியுமா? உலகத்தில் எந்த நாடாவது சொல்லி இருக்குதா? அதைத்தான் இஸ்லாமும் சொல்லுகிறது. ஒரு நாடு இது முஸ்லீமுக்கு மட்டும் சொல்ற அறிவுரை இல்ல, இந்தியாவுக்கு இந்த அறிவுரை தான் இஸ்லாம் சொல்லும். உலகத்தில் உள்ள எந்த நாடு இருக்குதோ அந்த நாடுகளுக்கு இஸ்லாம் சொல்லுது, உனக்கு ஒரு கவர்மெண்ட் அமைச்ச பிறகு உன் மீது அத்துமீறி வருவார்களே ஆனால் நீ கோழைத்தனமா ஆகாத, ஏற்று நில்லு என்பதுதான் இஸ்லாத்தினுடைய போதனை. ஒரு கவர்மெண்ட் என்ற அடிப்படையில் செய்ய வேண்டிய காரியங்களை சும்மா 10 பேர் சேர்ந்துக்கிட்டு யுத்தம் செய்ய சொல்லி குர்ஆன்ல யுத்தம்னா நாடு வேணாமா? நாடு வச்சுதான் யுத்தம் செய்யணும். அதனால அது விளங்காம இந்த சமுதாயத்தில் உள்ள சில பேரும் செய்கிறார்கள். அதை நாம விளங்க வைத்துக் கொண்டிருக்கிறோம், புரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை ஓரளவுக்கு மாற்றம் பண்ணி வென்றெடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். நிறைய இன்னைக்கு ஒரு ஒரு அதுக்கு தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் கூட நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி இஸ்லாம் சொல்லல, நல்லிணக்கத்தை தான் பேணுது என்பதை 2 சமுதாய மக்களை அழைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால சில பேர் செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இன்னொன்னு நீங்க விளங்கிக்கணும், அதாவது இப்படி சில பேர் ஈடுபடுறாங்கல்ல, கூண்டு வைக்கிறாங்க, இந்த மாதிரி சில காரியங்கள் ஈடுபடுறாங்க இல்லையா, இதை டோட்டல் முஸ்லீம்கள் ஆதரிக்கிறாங்களா? கிடையாது. பள்ளிவாசலை ஆதரிக்கிறாங்க, எல்லாரும் கண்டிக்கிறாங்க. எத்தனை முஸ்லீம் கட்சிகள் இருக்கிறது, எல்லா கட்சிகளும் இதை கண்டிக்க தான் செய்யுது, இது தப்புன்னு சொல்லி. அப்ப விரல் விட்டு எண்ணுகிற அளவை விட குறைந்த சதவீதத்தில் இப்படி 4 பேர் இருப்பாங்க. இப்படி இருக்கிற வச்சுக்கிட்டு மதத்தோட சம்பந்தப்படுத்த தனிமைப்படுத்தணும். முஸ்லீம் தீர்வாக நம்ம சொல்லக்கூடாது. எல்லா சமுதாயத்திலும் இப்படி 4 பேர் இருப்பாங்க. இப்ப அஸ்ஸாம்ல சண்டை நடக்குது, காஷ்மீர்ல நடக்கிற மாதிரி தான் அஸ்ஸாம்லயும் அந்த உள்பா தீவிரவாதிகள்ங்கிறவங்க போலீஸ்காரங்களை தாக்குறாங்க, மக்களை கொல்றாங்க. அஸ்ஸாம்ல நடக்குது, மேகாலயாவில் நடக்குது, நாகாலாந்தில் நடக்கிறது, நம்ம ஆந்திராவில் நக்சலைட்டுகளுடைய அட்டாக்கு அடிக்கடி நடக்கிறது, விடுதலை புலிகளால் இலங்கையில இது மாதிரியான அட்டாக் நடக்கத்தான் செய்யுது. உலகம் முழுவதும் இது மாதிரியான அட்டாக் நடந்து கொண்டுதான் இருக்கிறது.
அவன் மற்றவங்க எல்லாம் செய்யும் பொழுது வந்து முஸ்லீம் இஸ்லாம் அந்த மதத்தோட சேர்க்க மாட்டாங்க. நாகாலாந்து தீவிரவாதின்றுவாங்க, அஸ்ஸாம்னா அஸ்ஸாம் தீவிரவாதின்றுவாங்க. ஒரு முஸ்லீம் செஞ்சான்னு வைங்களேன், காஷ்மீர்ல இருந்தா காஷ்மீர் தீவிரவாதி சொல்ல வேண்டியான ஒரு மாநிலத்துக்குள் நடக்கிற ஒரு விவகாரத்தை அந்த மாநில முத்திரையை குத்தினால் இந்த பேர் வந்திருக்காது. எல்லா மதத்திலையும் 4 பேர் இருக்கதான் செய்யணும். ஆயுதம் தாங்கி செய்யணுங்கிறவன் ரொம்ப அதிருப்திக்கு ஆளாகி அவனுக்கு வழிகாட்டுறது சரியான வழிகாட்டு இல்லாம செய்வான். நான் முஸ்லீம்கள் யாரும் இப்படி இல்லைன்னா சொல்றது தயாராக இருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லா சமயங்கள்ல இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் அதை ஆதரிக்கல. ஆனால் இஸ்லாமியர்கள் எவனாவது சம்பந்தப்பட்டான்னு சொன்னா அவனோட சில முஸ்லீம் தீவிரவாதிகள் எழுத ஆரம்பிச்சிடறாங்க. அதான் அந்த கெட்ட எண்ணத்தை பரப்பி விட்டுருது. அவனுக்கே நீங்க ஒரு இந்துவை செஞ்சான்னு வைங்க, அவனை இந்து தீவிரவாதி சொல்லாதீங்க, வெறும் தீவிரவாதி தான், வெறும் பயங்கரவாதி தான். ஒரு முஸ்லீமை செஞ்சான்னு வைங்க, அவனை பயங்கரவாதி மட்டும் சொல்லுங்க, அவனுடைய மதத்தை சம்மந்தப்படுத்துறோம், மதத்துக்கு எதிராக செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் முஸ்லீம் செஞ்சாலும் சரி, இந்து செஞ்சாலும் சரி, கிறிஸ்துவன் செஞ்சாலும் சரி, அந்த தப்பான காரியம் செய்யும் போது குடிகாரன், முஸ்லீம் குடிகாரன் சொல்லக்கூடாது. குடிகாரன் தான். முஸ்லீம் குடிச்சாலும் குடிகாரன் தான், இந்து குடிச்சாலும் குடிகாரன் தான், கொலகாரன். முஸ்லீம் கொலகாரன் சொல்லணும். அவன் கொலைங்கிறது இஸ்லாத்துக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதை போய் ஒரு முஸ்லீம் செய்கிறான், அவனோட போய் முஸ்லீம் கொலகாரன் நம்ம சொல்லுவது நியாயமாகுமா? முஸ்லீம் கொலகாரன் சொல்லுவது நியாயம் இல்லைன்னா முஸ்லீம் தீவிரவாதி சொல்லுவது நியாயம் இல்லை. இஸ்லாம் சொல்லல. இஸ்லாத்துல பிறந்துட்டாங்க, பிறந்துட்டு செய்யறாங்கிறதுனால இஸ்லாத்தோட சம்பந்தப்படுத்துறதுனால அந்த கசப்பு வருகிறது. அதை நாம மாற்றிக் கொண்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் எல்லா மக்களையும் அந்த நாங்க வென்றெடுத்து கொண்டு வருகிறோம். அந்த மாற்றம் நீங்க காண்பீங்க, கண்ணு முன்னாடி காண்பீங்க, இப்போ கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அதான் என்னுடைய நிலைப்பாடு. பள்ளியில போதிக்கப்படுதுங்கிறீங்க இல்ல, நிச்சயமா கிடையாது. முஸ்லீம்கள் இந்த மத குருமார்களை உருவாக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்குதுங்க. நான் அதை கொஞ்சம் உடச்சே சொல்லிட வேண்டியது. அதை பற்றி மதரசாக்கள் தீவிரவாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள்லாம் அந்த மாதிரி மதரசாக்கள்லாம் படிச்சு வந்தாங்க. 7 வருஷ காலம் வந்து மார்க்கத்தை இஸ்லாத்தை படிச்சு தருவாங்க. என்ன படிச்சு தருவாங்கன்னு கேட்டா, அரபு மொழி இலக்கணம் படிச்சு தருவாங்க, அரபு மொழி இலக்கியம் படிச்சு தருவாங்க. அந்த மொழியை தெரிஞ்சாதான் குரான் அரபுல இருக்கிறனால அந்த குரானை வந்து பார்த்து அர்த்தம் தெரிஞ்சுக்கிற முடியும். எப்படி தொழுகை நடத்துவோம்னு கற்று தருவாங்க. தொழுகை பிரேயர் பண்ணுவது எப்படி, மக்களுக்கு சொற்பொழிவு மேடையில் ஏறி பேசுவது எப்படி, இதுதான் மதரசாவில் சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர, மதரசாவில் உள்ள நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல பேப்பர் படிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, நாளிதழ் நாங்க வாசிக்க கூடாது, கபடி விளையாடக்கூடாது, விளையாட்டுக்கு அனுமதி கிடையாது. அதாவது விளையாட்டுங்கிற ஒரு பயிற்சி கூட தராத ஒரு இடத்துல என்ன தீவிரவாதம் கொடுத்துருவாங்க. நீங்க வேண்டும்னா வந்து ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு முஸ்லீம் மாதிரி போய் உள்ள போய் ஒரு மதரசால பாத்துக்குவாங்க என்ன செய்யறாங்கன்னு. ஒரு தடவை நாங்க அந்த மதுரை பக்கத்துல ஒரு மதரசா இருக்குது, அதுல தீவிரவாதிகள் தஞ்சம் புகுந்து விட்டார்கள். உங்களை பத்திரிகை எழுதிட்டான். உடனே என்ன பண்ண, நாங்க பேட்டி எடுக்கிறதுக்காக வேண்டி நாங்க உள்ள போய் என்னன்னு பார்ப்போம் விசாரிக்க போனோம். கூடவே அந்த போலீஸ்காரர் கூட வந்துட்டார் துப்பாக்கியோட. இதை கண்ட உடனே 10 பசங்க ஒண்ணு கொடுத்துட்டாங்க. தீவிரவாதம் போதிக்கிறாங்க, துப்பாக்கியை கண்ட உடனே அதான் சிறுநீர் கழிச்சுட்டாங்க. இப்படி பயப்படக்கூடியவர்களாகத்தான் அந்த மதரசாக்கள்ல படிச்சு கொடுக்குறாங்களே தவிர, அங்கே நாங்க இருக்கிற அந்த தீவிரவாதத்தில் ஈடுபட்டாங்க லிஸ்ட் வருதுல, எந்த ஒரு லிஸ்ட்லயாச்சு மதரசாவில் படித்த இந்த மௌலவிங்கிற ஒருத்தர் செஞ்சா திரும்பவும் கோயம்புத்தூர் சம்பவம் அந்த சம்பவம் எதுலையாச்சு மத குருமார்கள் யாராவது சம்பந்தப்பட்டாங்களா? ஒருத்தருமே இல்ல. மதரசாவில் படிச்சு கொடுத்தது யார் அதை செஞ்சிருக்கணும்? மதரசா மௌலவிங்கிறவர் செஞ்சிருக்கணும். எந்த மௌலவி இந்த 50 வருஷத்துல இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபட்டாரு? இல்ல. அப்ப நிதர்சனமாவும் அதுக்கு சான்று கிடையாது. இதெல்லாம் வந்து தப்பா வந்து மத கல்விங்கிறது நாங்க ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பழைய காலத்துல நாங்க விமர்சிச்சுட்டு இருக்கிறோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா தீவிரவாதத்தை போதிக்கிறாங்கன்னு தப்பாக சொல்றாங்க. தவறான ஒரு போதனைங்க. அடுத்து டோக்கன் நம்பர் 4. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய பெயர் வீர மதிவாணன். மக்கள் தேசம் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக பதவி வகித்துக் கொண்டிருக்கிறேன். அரவங்காடு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கிறேன். நான் ஒரு 2-3 நிமிஷத்தை கண்டிப்பா எடுத்துக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறேன். இஸ்லாத்தை பத்தி கேள்வி கேட்கணும் அப்படின்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன கேட்க சொல்லியிருந்த ஒரு 500 கேள்விகளை கேட்டிருப்பேன். அதுக்கு இந்த பக்கத்துல எனக்கு நிறைய இஸ்லாம் நண்பர்கள் உருவாயிட்டாங்க. என் மனசுல இருந்த எல்லா கேள்விகளையும் என் நண்பர்கள் வாயிலாக கேட்டு நான் தெளிவடைஞ்சிட்டேன். இப்ப நான் இங்க கேட்கிற கேள்வி வந்து எல்லா மதத்துக்கும் பொதுவா வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில இஸ்லாம் சார்பா நீங்க பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால கேட்டு அந்த தீவிரவாதம் சொல்றத நான் குற்றமா கருதுறேன். இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வியை பாவங்கிற அந்த பிரிவில் வச்சு கேட்கிறேன். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மனிதனும் அவன் சார்ந்திருக்கிற மதம் இனிமையான மார்க்கம்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மதத்திலையும் அந்த மதம் சொன்ன அப்படியே அந்த கொள்கை கோட்பாடோட நடக்கிற மக்கள் இருக்காங்க, விவரம் புரிந்தவர்கள் இருக்கிறாங்க.
அது என்னமோ ரொம்ப மைனாரிட்டியா தான் நான் நினைக்கிறேன். அந்த மார்க்கத்துப்படி நடக்கிறவங்க கொஞ்சம் பேர் மாதிரி தான் தெரியுது. அதுக்கு கீழே இருக்கிற எல்லாமே மூட நம்பிக்கையினுடைய மொத்த உருவமாக செயல்படுறதா பார்க்கிறேன் நான். இப்போ ஒரு தவறு செய்த ஒரு இஸ்லாம ஒரு முஸ்லீம் தவறு செய்துதான் சொல்ல வேண்டாம், அது தனி மனிதன் சொல்றீங்க. இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்பது கடைசி வரைக்கும் நீடிப்பதற்காக இந்த தவறு புரிந்தவர்களை ஏன் நீக்கி வைக்கக்கூடாது, வெளியேற்றக்கூடாது என்பது என்னுடைய கேள்வி. ஐயா அவர்கள் அழகான கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது முஸ்லீம்கள்ல இந்த மாதிரி தவறு செய்யறாங்க இல்லையா, அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த தீவிரவாத நடவடிக்கைகள் அதான சொல்றீங்க, அந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவர்களை பொதுவா மூட நம்பிக்கை, அதாவது மூட நம்பிக்கை போன்ற அந்த நம்பிக்கை இஸ்லாத்துல மூட நம்பிக்கை கிடையாதுங்க. எல்லா மூட நம்பிக்கையிலும் நபிகள் நாயகம் கண்டிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு ஒருத்தர் மூட நம்பிக்கையில ஈடுபடுறாருன்னு வைங்க, அவரை ஏன் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்க கூடாது, சமுதாயத்தில் நீங்க சம்பந்தம் இல்லைன்னு அவங்களே நீக்கி வைக்க கூடாது என்று சகோதரர் கேட்கிறாங்க. அதுல ரெண்டு விஷயம் இருக்குது. நம்ம வாழுகிற அந்த நாட்டில் நீக்கி வைக்கிறது சட்டப்படி குற்றம். சமூக பகிஷ்காரம் என்பது சட்டத்துக்கு விரோதமா சில கிராமங்கள்ல நடக்கலாமே தவிர, யாரையாவது நீங்க சமூகத்துக்கு நீக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அவர் வழக்கு போட்டு அந்த தீண்டாமை செக்ஷன்ல கொண்டு போய் உள்ள தள்ளிட முடியும். என்னை தீண்டத்தகாதவன் ஆக்கிட்டாங்க, என் உரிமையை பறிச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஒரு காலத்துல ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சட்டங்கள் இருந்தாலும் விழிப்புணர்வு இல்லாத காலத்தில் அப்படிலாம் செஞ்சாங்க. இன்னைக்கு மனித உரிமை கமிஷன் இருக்கிறது, உடனே அங்க ஓடி போயிருவாங்க. நீங்க அந்த மாதிரி தப்பு செய்யறாங்க நீங்க வச்சீங்கன்னு சொன்னா அது எந்த சமுதாயமா இருந்தாலும் சரி, நீக்கினீங்கன்னு வைக்க அடுத்த நிமிஷம் நீக்கின ஆளுக்கு நிம்மதியா இருக்க முடியாது. அவங்கள போலீஸ்ல இருந்து, கலெக்டர்ல இருந்து, மனித உரிமை கமிஷன்ல இருந்து விசாரணைக்கு சொல்லி அலக்கழிச்சு என்ன செய்வாங்க, பெரிய பிரச்சனையாக்கி விட்டுருவாங்க. கடைசியில் தண்டிக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால நம்ம வாழுகிற நாட்டில் அந்த நீக்கி வைத்தல் என்பது ஒரு தண்டனை. அந்த தண்டனை கொடுக்கறத கையில யாரும் எடுத்துக்கிற கூடாது, அரசாங்கம் தான் தண்டிக்கணும். அப்படிங்கிறதுனால நீக்கி வைத்தல் என்பது சாத்தியப்படாது. அது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது நீக்கி வைத்தல் என்பதை விட அவர்களை நல்வழிப்படுத்துவது சிறந்தது. நாம எப்ப ஒரு சட்டத்துல இடமே இருக்குன்னு வச்சுக்கிறோம், நீக்கிட்டோம், நீங்க எல்லாம் அதுல இல்லைன்னு நீக்கிட்டோம், அதுக்கப்புறம் அவர் அதிலே தான் இருப்பார். அவருக்கு நமக்கு பகையாயிரும். நம்ம 4 நல்லதை சொல்லி அந்த மூட நம்பிக்கையை ஒரு 100 மூட நம்பிக்கையில ஒரு 10 குறைச்சி 90 கொண்டு வரலாம். இன்னும் கொஞ்சம் திருப்பி சொன்னோம்னா அவர் ஒரு 80க்கு கொண்டு வரலாம். இன்னும் கொஞ்சம் திருப்பி சொன்னா ஒரு 70 கொண்டு வரலாம். அப்படியெல்லாம் மாற்றம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது அதிரடியா நீக்கணும் சொன்னா அவர்கள் அதிலேயே நீடிப்பார்கள். ஒரு காலத்தையும் திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்காது. இப்ப நாங்க ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி முஸ்லிம் சமுதாயத்தில் நிறைய மூட நம்பிக்கை இருந்தது. இஸ்லாத்துல இல்லாத, குரான்ல இல்ல, நபிகள் நாயகம் சொல்லாத மூட நம்பிக்கைகள் எங்க சமுதாயத்தில் நிறைய செஞ்சாங்க. இல்லங்க குரான்ல இப்படித்தாங்க இருக்கு, நீங்க இப்படி செய்யக்கூடாது, நபிகள் நாயகம் இப்படித்தான் சொல்றாங்க, நீங்க செய்யக்கூடாது, நாங்க பிரச்சாரம் பண்ணி பல ஊர்கள் அடி வாங்கியிருக்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்தினாலே நாங்கள் அடி வாங்கியிருக்கிறோம், வெட்டுப்பட்டிருக்கிறோம், பல விதமான துன்பங்களை நாங்க சந்திச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு இன்னைக்கு 20 வருஷத்துக்கு நாங்க இன்னைக்கு பாக்குறோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60% மூட நம்பிக்கைகள் ஒளிஞ்சிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். நாங்கள் எல்லாம் ஒரு சிறுவர்களா இருந்த காலத்துல ஊருக்கு தீ மிதிப்பாங்க. இஸ்லாத்துல தீ மிதிக்க கூடாது, தீ இறங்குறாங்க இல்லையா, அது இந்து மதத்தில் இருக்கிறவங்க செய்யறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்ல, வேதனைப்படுத்திக் கொள்ளக்கூடாது இருக்கிறது. ஆனா முஸ்லீம்கள் 25 வருஷத்துக்கு முன்ன பெரிய ஆட்களை கேட்டீங்கன்னா ஒரு 90% முஸ்லீம் கிராமங்கள்ல தீ மிதிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்த தமிழகத்தில் லிஸ்ட் எடுத்தா கூட 6 இடத்துல நடக்குது. அந்த 6 இன்ஷால்லா நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமா அதை நாங்க மாத்திருவோம். அப்ப ஒரு ஊர் விடாம நடந்த அந்த தீமிதித்தல் என்ற அந்த மூட நம்பிக்கையை நாங்கள் மாற்றி அமைச்சிருக்கிறோம். முஸ்லீம்னா கழுத்துல தாயத்து, இடுப்புல தோல்ல எல்லாம் தாயத்தை போட்டு தான் இருப்பாரு. அந்த நிலை இன்னைக்கு 50% மக்கள் நாங்க மாத்திருக்கிறோம். எதனால இது முடிஞ்சுன்னு சொன்னா ஒதுக்கி வைக்காம அவங்களோட பிரச்சாரம் பண்ணி அடிச்சாலும் வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ணுவோம். அடி வாங்கிட்டு நாங்க பிரச்சாரம் பண்ணியிருக்கோம், பல துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய நன்மை என்னன்னு கேட்டா நிறைய நாங்கள் மாற்ற முடிஞ்சிருக்குது. அப்ப 20 வருஷத்துல இதை செய்ய முடியுதுன்னு சொன்னா நீக்கி வச்சிருந்தா அந்த ரிசல்ட் கிடைச்சிருக்குமா? நாங்க அந்த 10 பேர் தான் இருக்கோமே தவிர இன்னைக்கு நாங்கள் ஒரு பெரிய மாநாடு, மக்களுக்கு இந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு நாங்க போட்டோம்னு சொன்னா ஒரு மதுரை, சென்னை மாதிரி பெரிய ஊர்ல போட்டு 5 லட்சத்துக்கு குறையாத முஸ்லீம்கள் அதை கேட்க வர்றாங்க. ஏன் அப்படி வர்றாங்க? இந்த 5 லட்சம் எப்படி வந்தது? 10 பேர் தான் நாங்க இருந்தோம். 5 லட்சம் முஸ்லீம்கள் கேட்க வர்ற அளவுக்கு மாறி இருக்கிறாங்கன்னு கேட்டா நம்ம அந்த பிரச்சாரம் தான் பண்ணணும், எடுத்துதான் சொல்லணும். அறியாமையில தப்பு செய்யறாங்க, அவங்களை நல்வழி தான் படுத்தணும். அந்த முறை தான் பயன் தரும், பயன் தந்து கொண்டிருக்கு. அதனால நிக்க வைக்கல.
அதிகாரம் இல்லை, அது நல்லது இல்லை. டோக்கன் நம்பர் 5. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மார்க்கங்களிலும் அதிகமான பெண் உரிமையை அளித்திருக்கக்கூடியது இஸ்லாம் மதம். இதில் எந்த விதமான மாறுபாடான கருத்து எதுவும் இல்லை. அதற்காக வேண்டித்தான் தலாக் என்ற ஒன்றை ஏற்படுத்தி கணவன் மிகவும் மோசமானவனாக இருந்தால் அவனிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக வெகு எளிதான வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடியது முஸ்லிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு முறை அவருடைய சகாக்களோடு அமர்ந்து ஒரு பெண்களை குறித்து ஒரு விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கும் போது, அப்பொழுது அதை மறைவிலிருந்து பெண்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அந்த அவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தியானது பெண்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்ற பட்சத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தீர்மானத்தையே விலக்கி வைத்து விட்டார்கள் என்று கேட்கப்படுகிறது. ஆனால் தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்துகள் பெண்கள் இது போன்ற விஷயங்களில் பெண்களுக்கு அநீதி அளிக்கப்படுவதாக கேட்கிறேன். அதற்கு அது அவர்களுடைய என்ன மாதிரி விளக்கி சொல்ல முடியுமா? எந்த மாதிரி? அதாவது இது போன்ற இப்ப உதாரணத்துக்கு ஒரு பேர் எல்லாம் சொல்ல விரும்பவில்லை. ஒரு ஆண் இருக்கிறார், அவர் ஒரு வேறு மார்க்கத்தை சார்ந்த ஒரு பெண்ணை மார்க்கத்துக்கு மாற்றி திருமணம் செய்து கொண்டு 2 குழந்தை ஆகிவிட்டது. இப்பொழுது அந்த பெண்ணை விலக்கி வைத்துவிட்டு எந்தவித காரணமின்றி அந்த பெண்ணுக்கு எந்த விதமான மகர் என்று ஒன்றே மிக அருமையாக பெண்களுக்கு அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்று பெண்களுக்கு பணத்தை கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்றது இஸ்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஏரியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜமாத்துகள் ஏன் அவரை கண்டிக்கவில்லை? பெண்களுக்கு ஜமாத்துகள் அதிகமான பெண் உரிமையை அளிக்கக்கூடிய இந்த இஸ்லாமத்தில் ஜமாத்துகள் ஏன் இவ்வாறு இயங்குகின்றன என்பது குறித்து சொல்ல வேண்டும் என்று கேட்கிறேன். நன்றி. சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்கள் நல்ல அழகான கேள்வி. இஸ்லாம் பெண் உரிமையை வழங்கி இருக்கிறதுங்கிறத அவர் சொல்றாரு. அதுல அவருக்கு டவுட் இல்லை. முஸ்லிம் ஜமாத்துகள் அந்த பெண்களுடைய உரிமைகளை வழங்குறது இல்லை, அது ஏன் வழங்குவது இல்லை என்பதுதான் அவங்களுடைய கேள்வி. அவர் சகோதரர் சொல்ற மாதிரி பல ஜமாத்துகள் இருக்கலாம். ஆனால் நாம அறிந்த வரைக்கும் என்ன ஜமாத்துகள் அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டா, ஆண்களுக்கு தான் ரொம்ப அநீதி இழைக்கிற மாதிரி ஜமாத்துகளை முடிவெடுப்பாங்க. நாங்கெல்லாம் ஜமாத்துல இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு சொல்றேன், பஞ்சாயத்து வந்துருச்சுன்னு சொன்னா ஆம்பளை பக்கம் நியாயமே இருந்தாலும் சரிதான், அவங்க எல்லாருமே பொம்பளை பக்கம் தான் பேசுவாங்க. அது சரியில்லை, பண்ணுங்க சரியில்லை, நீ என்ன செஞ்சாலும் நீ தான் ஓமெல்லாம் தப்புன்னு சொல்லி நினைச்சுவாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் பல ஜமாத்துகள்ல கலந்து கொண்ட வகையில பஞ்சாயத்து என்று வந்து விடுமையானால் எல்லா பஞ்சாயத்து உறுப்பினர்களுமே பெண்கள் பக்கம் தான் நின்று பேசுறாங்க. அது அனுபவபூர்வமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்படி சிலதும் இருக்கிறது. சகோதரர் சொல்ற மாதிரி சில ஊர்களில் அப்படி நடந்திருக்கலாம். ஒருத்தர் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு அவங்களை விலக்கி வைத்து விட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யும் போது ஜமாத்துகள் கண்டுகொள்ளல அப்படின்னு சொல்றாங்க. அதுல கண்டுகொள்றது என்பது என்ன விளங்கணும்னு கேட்டா, அந்த ஜமாத்துக்கு ஒரு கட்டுப்பட்டவராக இருக்கணும், அந்த ஜமாத்தில் அவர் ஒரு அங்கமா இருக்கணும். கூப்பிட்டு விசாரித்தால் அதை ஒரு தீர்ப்புக்கு ஏற்றுக்கொள்ள தலைவணங்கக்கூடியவராக இருக்கணும். அப்படி ஒரு நிலையில் எந்த ஊர்லயாவது நடந்திருந்த பர்டிகுலரா நீங்க தனியா இதுல சொல்லாம தனியா சொன்னா, அந்த ஜமாத்துல அந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் வழங்குவதற்கு நாங்க எல்லா விதமான முயற்சியும் பண்றோம். ஏன்னா ஜமாத் வந்திருப்பாங்க, மனப்படுத்த விடுவாங்க, யாருங்கிறது நீங்க தனியா சொன்னீங்கன்னா அதை செஞ்சிருவோம். சில பகுதிகளில் அவன் ஜமாத்து கேட்க மாட்டான், போயாண்டு போயிடுவான். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஜமாத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஜமாத்துங்கிறது ஒரு கூட்டமைப்பு, பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணுவாங்க, அது தொடர்பான பணிகளை செய்வாங்களே தவிர ஜமாத்து பிடிச்சி அவர் போலீஸ்ல கொடுக்க முடியுமா? ஜமாத்து பிடிச்சி அவருக்கு ஏதாவது ஃபைனா போட்டா கூட அவர் அந்த ஜமாத்துக்கு கட்டுப்படக்கூடிய குடும்பத்தில் வந்தவராக இருந்தா தான் ஃபைனை கட்டிட்டு இருப்பாரு. கட்டுப்பாடு இல்லாத தருதலை குடும்பமா இருந்தாருன்னு அவர் போயா ஃபைன் கட்ட முடியாது, என்னையா பண்ணுவான்னு போயிடுவாரு. என்ன பண்ணுவான்னு போனா ஜமாத்தால ஒண்ணும் செய்ய முடியாது. ஜமாத்து என்பதற்கு நம்ம இந்தியாவுடைய அரசியல் அமைப்புல அதிகாரம் கொடுத்து இருந்தா நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஒரு அதிகாரம் இல்ல ஜமாத்துங்கிறதுக்கு. ஏதாவது செஞ்சாங்கன்னு சொன்னா ஜமாத்து ஏன் நீங்க சட்டத்தை கையில் எடுத்தீங்கன்னு கேட்பாங்களே தவிர ஜமாத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு ஒத்துக்கிற மாட்டாங்க. அதனால நடந்திருக்கலாம். நீங்க சொல்லக்கூடிய சம்பவம் பர்டிகுலரா பாதிக்கப்பட்டவங்க இருந்தா நீங்க அணுகுனீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுப்போம். சரியா? அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் வந்தால் அவங்களுக்கு இருக்கையை கொடுத்து முஸ்லீம் இந்து பேரு என் பேர் மணிகண்டன், வெலிங்டன்லேருந்து வரேன். இந்து கிறிஸ்டின் அவங்க சர்ச்சுக்கு போறாங்க, கோயிலுக்கு போறாங்க. இப்போ இஸ்லாமியில் லேடிஸுங்க
பள்ளிவாசல் போனது இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அதை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும். நல்ல அழகான கேள்வி. இப்ப இந்து மதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்து சகோதரிகள் கோவிலுக்கு போய் வழிபடுவதை நீங்க பாக்குறீங்க, சகஜமா பாக்குறீங்க. கிறிஸ்துவ சமுதாயத்திலையும் பெண்கள் வந்து கோயிலுக்கு போறாங்க, பௌத்த சமுதாயத்திலையும் போறாங்க. முஸ்லிம் சமுதாயத்தில் பெண்கள் பள்ளிக்கு போய் நாங்க பார்த்தது இல்லையேன்னு கேட்கறாங்களா? அது ஒண்ணு பார்த்தது இல்லை, பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் இதுலயும் ரெண்டு விஷயத்தினையும் விளங்கிக்கணும். இதை பத்தி முதல்ல இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு எடுத்தா, நபிகள் நாயகமுடைய காலத்துல பெண்கள் எல்லாம் 5 நேர தொழுகைக்கும் பள்ளி வாசலுக்கு வந்து தொழுது விட்டு சென்றார்கள். திரை போட்டு கூட வந்து தொழவில்லை. முதல் வரிசையில் ஆண்கள் தொழுவார்கள், பிந்திய வரிசைகளில் பெண்கள் தொழுவார்கள். தொழுது முடித்தவன நபிகள் நாயகம் ஒரு அறிவிப்பு செய்வாங்க. என்ன அறிவிப்புன்னா, ஆண்களே நீங்க எல்லாம் அப்படியே உட்காரணும், பெண்கள்லாம் கலைந்து போன பிறகு நீங்க எந்திரிச்சு போங்க, போகும்போது இருக்கிட்டு நெருக்கிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, பெண்கள் பள்ளி வாசலுக்கு 5 நேரமும் தொழ வந்திருக்கிறார்கள், நபிகள் நாயகம் காலத்துல தொழ வந்திருக்கிறார்கள் என்பது விளங்குகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பள்ளி வாசலுக்கு வருகிற பெண்களை நீங்கள் தடுக்க கூடாது, பள்ளி வாசலுக்கு தொழ வருகிற பெண்களை தடுக்க கூடாது என்று மக்களுக்கெல்லாம் கட்டளை போட்டிருந்தாங்க. பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஆண்கள் வந்து என்ன பள்ளிவாசலுக்கு போறேன்னு கேட்கக்கூடாது, அவங்களுக்கு பள்ளிவாசலுக்கு வருவதற்கு உரிமை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் அவங்க சொல்லி இருந்தாங்க. அதான் இஸ்லாம். பள்ளிவாசலுக்கு பெண்களை அனுமதிக்கிறதுக்கு பேர் தான் இஸ்லாம். நபிகள் நாயகத்துக்கு பிறகு அதை மாற்றுவதற்கு எவருக்கு அதிகாரம் கிடையாது. அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க நம்புறோம். கடவுள்கிட்ட தூதரா வந்து சொன்னவர் சொன்ன பிறகு நானா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு மாத்தலாம்னு அதுக்கு பேர் இஸ்லாம் கிடையாது, அது ஏமார்க்கமா போயிடும். அப்ப நபிகள் நாயகர் அனுமதிச்சிருக்கிறாங்க. அந்த அனுமதி ஏதோ சடங்குன்னு நினைச்சுக்க கூடாது. 14 நூற்றாண்டுகளாக இன்றைக்கும் முழு அரபு நாட்டிலையும் கடைபிடிக்கப்படுது. நீங்க வந்து வெலிங்டன்லாம் நீங்க பார்த்திருக்க முடியாது. ஆனா அரபு நாட்டுக்கு போனீர்களே, ஆனால் பள்ளி வாசல்ல பெண்கள் இன்று அனுமதிக்கப்படுகிறார்கள். சென்ற நூற்றாண்டில் அனுமதிக்கப்பட்டார்கள், அதுக்கு முன் நூற்றாண்டு அனுமதிக்கப்பட்டார்கள். நபிகள் நாயகம் காலத்தில் இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் சவுதி அரேபியாவுல, குவைத்துல, துபையில போன அரபு நாட்டுக்கு போன சகோதரர்கள் பார்த்திருப்பீங்க, பள்ளி வாசலுக்கு பெண்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். பள்ளி வாசல்கள் எல்லாம் சிறந்த பள்ளி வாசல் என்று எங்களுக்கு 3 பள்ளி வாசல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்னு மக்காவில் இருக்கிற பள்ளி வாசல், இரண்டாவது நபிகள் நாயகம் அவங்களுடைய கையால் கட்டிய மதீனாவுல இருக்கக்கூடிய 2வது பள்ளி வாசல், 3வது சாலமோன் சுலைமான் என்ற தீர்க்கதரிசி அவரால் கட்டப்பட்ட பைத்துல் முகத்தஸ் என்ற ஆலயம் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அல் அக்ஸாங்கிற பள்ளிவாசல். இந்த அக்ஸா விட்டுருவோம், அது நம்ம இஸ்ரேலியர்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது. இந்த 2 பள்ளிகளும் முஸ்லீம் ராஜ்யத்தின் கீழ் இருக்கிறது, மக்காவுடைய பள்ளியும் மதீனாவுடைய பள்ளியும். நீங்கள் ஹஜ்ஜுடைய காட்சிகளை டிவியில பாப்பீங்க. அந்த ஹஜ்ஜில வந்து ஆண்கள் மாதிரி பெண்களும் அந்த முதல் பள்ளி புனித பள்ளிக்கு போறாங்களா இல்லையா? நீங்க தொலைக்காட்சியில பாக்குறீங்க. ஹஜ்ஜி என்ற கடமை நிறைவேற்றுவதற்கு ஆண்கள் போற மாதிரி பெண்களும் போறாங்க. பெண்கள் பள்ளிவாசல் வெளியே அனுப்பாடுறாங்க, ஆண்கள் போற அதே மாதிரி காபாங்கிற கிட்ட போய் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. காபாங்கிற அந்த சிறந்த ஆலயத்துக்குள்ள போய் பெண்கள் இன்னைக்கு தொழுது இருக்கிறாங்க. இன்னைக்கு தொழுது கொண்டிருக்கிற காட்சியை ஒவ்வொரு வருஷமும் அந்த ஹஜ்ஜி நேரத்தில் டிவியில ஒளிபரப்பும் பொழுது நம்ம நாட்டில் கூட இந்த சவுதி டிவி எடுத்து காட்டுவாங்க, அந்த நியூஸ்ல காட்டுவாங்க. ஆண்களும் பெண்களும் அங்கே பள்ளிவாசல்ல தொழுகிற காட்சியை இன்றைக்கு உலகம் முழுக்க சிறந்த பள்ளி மக்காவுல தொழுகிறாங்க, மதீனாவுல தொழுகிறாங்க. அதே மாதிரி மிகப்பெரிய இஸ்லாமிய நாடுகள்ல ஒன்று மலேசியா. மலேசியாவில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களையும் பெண்கள் வந்து பள்ளிவாசலுக்கு தொழுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள், வருகிறார்கள், தொழுது விட்டு செல்கிறார்கள். அப்ப பள்ளிவாசலுக்கு பெண்கள் வரலாம் என்பதும் வரணும் என்பதும் வர அனுமதி உள்ளது என்பதும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு அம்சம். நம்ம சமுதாயத்தில் இங்க உள்ள சமுதாய மக்கள் வந்து விளங்காம இவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு பெண்கள் வந்தா பிரச்சனை வரும், இவங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா, இவங்களா அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு சில பகுதிகளில் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது கூட இந்த தமிழகத்தில் கூட நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பள்ளிவாசல்கள்ல இன்னைக்கு பெண்கள் அனுமதிக்கிற அளவுக்கு மாற்றி அமைச்சிருக்கோம். 20 வருஷ உழைப்புல சென்னையில் வந்தீங்கன்னா எங்கள் ஆபீஸுக்கு பக்கத்தில் உள்ள பெரிய பள்ளிவாசல் இருக்கிறது. அங்க பெண்கள் 5 நேரம் வருவதற்கு அனுமதி இருந்தாலும் வரமாட்டாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் வருவதை நீங்கள் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை வந்து பெண்கள் வருவாங்க. ஆலந்தூர்ல உள்ள பள்ளிவாசல், பூந்தமல்லியில பள்ளிவாசல், வண்ணாரப்பேட்டையில் உள்ள பள்ளிவாசல், இந்த மாதிரி பகுதிகளில் எல்லாம், விழுப்புரத்தில் 2 பள்ளிவாசல், இப்படி பல பள்ளிவாசல்கள்ல பெண்கள் எல்லாம், கோயம்புத்தூர்ல கூட ஒரு 4 பள்ளிவாசல்ல பெண்கள் வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள், திருப்பூர்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். அப்படி நாங்கள் போராட்டம் பண்ணி மக்களுக்கு விலைக்கு சொல்லி அறியாமல் தப்பு செய்யறீங்க, குர்ஆன்ல உள்ளதுக்கு எதிராக நீங்க செய்யறீங்க.
நபிகள் நாயகம் சொன்னதுக்கு எதிராக நீங்க உங்க நடவடிக்கை அமைச்சுக்கிட்டீங்கன்னு சொன்ன உடனே விளங்கிறாங்க. விளங்கி கொண்டு அதை மாற்றி அமைத்துக் கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி ராமநாதபுரம், அந்த கீழக்கரை போன்ற கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய பகுதிகளில் ஒரு ரமலான் இந்த ஒரு மாசத்துல மட்டும் பெண்கள் பள்ளிக்கு அனுமதி வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருதுங்க. அதனால இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் பெண்கள் பள்ளிக்கு வரலாம், அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. எங்க முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள நிர்வாகிகள் அறியாமையினால அப்படி செய்யறாங்க. இங்கேயும் அந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு நிகழ்ச்சி நடத்திட்டோம்ல, இனிமே நாங்கள் தொடர்ந்து எங்க பிரச்சாரத்தை முடுக்கி விடுவோம். இங்கேயும் அந்த மாற்றத்தை நீங்கள் விரைவில் காண்பீர்கள். திருத்த வேண்டி இருக்கிறது. சரியா? டோக்கன் நம்பர் 7. வணக்கம். என் பேரு கணேஷ். நான் அரவங்காட்டிலிருந்து வர ரெடிமேட் தொழிற்சாலையிலிருந்து. அதாவது நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மவுத்தானதுக்கு அப்புறம் பூமிக்கு சமமாகத்தான் புதைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உலக அதிசயம் 7ல தாஜ்மஹல் ஒண்ணு, அதுல சமாதி பாத்தீங்கன்னா மேல இருக்கு, பூமிக்கு மேல இருக்கு. அப்போ உலக அதிசயம் 7 அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல எல்லா நாளையும் ஒத்துக்கப்பட்டது. இஸ்லாத்துல அதாவது இப்ப இந்தியாவுடைய